வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வங்கியில் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஐயப்பன் கவுண்டரில் செலான் நிரப்பிக் கொடுத்து டோக்கனை வாங்கிக் கொண்டு ஒன்றோடொன்று இணைந்திருந்த பிளாஸ்டிக் சேர்களில் ஒன்று காலியாக அதில் அமர்ந்து கொண்டு தன் டோக்கன் எண் எப்போது எலக்ட்ரானிக் திரையில் பளிச்சிடும் என்று அரை நிமிடத்திற்கு ஒரு முறை திரும்பி பார்த்தான். காலை நேர சுறுசுறுப்பில் இருந்ததும் அங்கே பிரீஃப்கேஸ் சகிதம் வந்திருந்த இளைஞர்களும் கூந்தல் பரந்த யுவதிகளும் வழுக்கை தலை இரட்டையாடு கிழவர்களும் செலான் எழுதி தர யாராவது அகப்படுவார்களா என்று அலைபாயும் கண்களோடு வந்த மடிசார் புடவை மாமியும் சத்தமாய் சந்தேகம் கேட்டு கொண்டிருந்த காய்கறிக்காரி என எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்ததில் பொழுது போயிற்று. போர்டில் அவன் டோக்கன் நம்பர் பளிச்சிட சட்டென்று எழுந்து கவுண்டர் அருகில் போனான். 100s கொடுத்துடவா? 500க்கு மட்டும் 10s, மற்றதெல்லாம் 100s கொடுங்க. கவுண்டரில் இருந்த நோட்டுகள் கை மாற சற்று தள்ளி நின்று எண்ணினான். சரியாக இருந்தது. கையில் இருந்த சின்ன லெதர் பேங்கிற்குள் பணத்தை பத்திரமாய் வைத்து கொண்டு வெளியில் வந்தான். வங்கிக்கு வெளியில் டிராஃபிக் ஜாம் ஆகி இருந்தது. கார்களும் டூ வீலர்களும் ஆமை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. ஐயப்பன் ஒரு காருக்கு இடுக்கில் நுழைந்து ரோடை கடக்க முயன்றான். சைக்கிள்காரன் ஒருவன் குறுக்கே வர அவனுக்கு இடம் விட்டு சற்று ஒதுங்கி ஒரு வழியாய் எதிர் திசைக்கு வந்ததும் தான் கவனித்தான். அக்குளில் இடுக்கி வைத்திருந்த லெதர் பையை காணவில்லை. தெய்வமே! உள்ளுக்குள் அணுகுண்டு வெடித்தாற் போல நிலை குலைந்து போனான். என் பை பை குடரலாய் வாயில் வந்த வார்த்தைகள் டிராஃபிக் சத்தத்தில் அமங்கி போயிற்று. விழிகள் பிதுங்கி சிவந்து வாய் கோண முகம் வியர்க்க சுற்றுமுற்றும் பார்த்தான். போகிற வருகிற எல்லோர் கையிலும் தன் பையை தேடினான். வாங்கிய 2 நிமிடத்தில் 15,000 ரூபாய் பணத்தை பறிகொடுத்துவிட்டு அவன் விழி பிதுங்கி நிற்பது தெரியாமல் மனிதர்கள் அவசரமாய் சென்று கொண்டிருந்தார்கள். ஐயப்பன் அதிர்ச்சியில் உடல் தள்ளாட ஒரு கடை வாசலில் உட்கார்ந்து தலையை பிடித்து கொண்டான். என்ன ஐயரே, உடம்புக்கு என்ன, தலை சுத்துதா? சோடா வாங்கியார சொல்லவா? கடைக்காரன் அவனுக்கு தெரிந்தவன்தான். அவசரமாய் கிட்டே வந்து கேட்டான். நாடார், என் பை யாரோ. பைய காணுமா? எங்க விட்ட? இல்ல, பணத்தோட யாரோ பிடுங்கிண்டு. ஆட ராமா, என்ன சொல்ற ஐயர? எவ்வளவு பணம் வச்சிருந்த? 15,000. இப்பதான் பேங்க்ல இருந்து எடுத்துண்டு. ஐயப்பன் முகத்தை மூடிக்கொண்டு சின்ன குழந்தை மாதிரி கேவி அழ நாடார் பதற அவர்களை சுற்றி கூட்டம் கூடியது. ஆள் ஆளுக்கு விஷயம் கேட்டு உச்சு கொட்டி பரிதாபப்பட்டபடி நடந்தார்கள். பைய புடுங்குனது கூடவா தெரியல? என்ன ஐயர பச்சை பிள்ளையாட்ட சொல்றைய? நிஜமாவே தெரியல நாடார். கிராஸ் பண்ணி வந்தப்புறம்தான் பையில்லைங்கிறதே உரைச்சது. ஒருவேளை எங்கனா விழுந்திருக்குமோ? டே பசங்களா, ஓடுங்கடா, எங்கனா பை கிடக்குதான்னு போய் பாருங்க. கடை பையன்கள் ஓடினார்கள். அது சரி, அப்படியே விழுந்திருந்தாலும் அது அங்கேயே இருக்குமா என்ன? எவனாவது தூக்கிட்டு போயிருந்தா? யாரோ சொன்னார்கள். கவலைப்படாத ஐயர, உழைச்ச பணம் அவ்வளவு சுலபமா போயிடாது. நாடார் சமாதானப்படுத்தினார். கடை பையன்கள் உதட்டை பிதுக்கியபடி திரும்பி வந்தார்கள். ஒருவேளை கீழே கிடக்கும் என்ற நப்பாசை சிதறி போயிற்று. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட ஐயர, உடனே போ. அவங்க உடனே தேடினா ஆளை பிடிச்சு விடலாம். இந்த ஏரியால தான் எங்கன்னா இருப்பா. போலீஸ்காரங்களுக்கு தெரியும் எவன் எடுத்திருப்பான்னு. சீக்கிரம் போ. நாடார் அவனை எழுப்பினார். போலீஸா? அங்கெல்லாம் போய் பழக்கம் இல்லையே. பணம் தொலைச்சிட்டு மட்டும் பழக்கமா? இல்ல. அப்புறம் என்ன? நமக்கு வேணும்னா போய்த்தானே வேணும். சீக்கிரம் போங்க. கூட்டம் தங்கள் கடமை முடிந்து விட்டது போல் கலைய நாடார் கல்லாப்பெட்டியில் அமர்ந்து கொண்டு வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பித்தார். ஐயப்பன் எழுந்தான். போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி நடந்தான். பணம் தொலைந்த அதிர்ச்சியில் இன்னும் கால்கள் நடுங்கியது. 1, 2, 15,000. மாமாவின் PF லோன், அம்மாவின் ஆபரேஷனுக்கு கட்ட வேண்டிய பணம். ஆஸ்பத்திரியில் அவனுக்காக அத்தனை பேரும் காத்திருப்பார்கள். பணம் தொலைந்து விட்டது என்றால் தாங்குவார்களா? எப்படி சொல்ல போகிறேன்? ஐயப்பன் சின்ன குழந்தை மாதிரி அழுது கொண்டே ஸ்டேஷனுக்குள் நுழைந்தான். என்னடா சொல்ற? மாமா முகம் வெளிர கேட்டார். ஐயப்பன் சாஷ்டாங்கமாய் அவர் காலில் விழுந்து கதறினான். பணத்தை கோட்டை விட்டுட்ட மாமா. என்னடா அது, சினிமாக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு கேஷுவலா சொல்றாப்புல சொல்றையே, எங்க விட்ட? கடவுளே, நான் என்ன செய்வேன் இப்போ? மாமா பித்து பிடித்தாற் போல தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்தார்.
ஐயோ, நிஜமாத்தான் சொல்றியா? ஐயப்பன் திரும்பினான். பவித்ரா மாமாவின் பெண்தான் கேட்டாள். என்ன பவித்ரா, விளையாடுற நேரமா அது? அதுவும் அம்மாவை உசுரோடையா? எப்படி தொலைஞ்சது பணம்? ஐயோ நடந்ததை சொன்னான். போ ஐயோ, எப்படியாவது பணத்தை கண்டுபிடி, இல்ல கடன் வாங்கு. எங்க அம்மா ஆபரேஷன் நடக்கணும். இல்லாட்டி அம்மாவை மட்டும் இல்ல, அப்பாவையும் சேர்ந்து இழந்துடுவேன் நான். அங்க பாரு, அப்பா நெஞ்ச பிடிச்சுண்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. போய் ஏதாவது செய் ஐயோ, பணத்தோட வா, நாளைக்கு ஆபரேஷன் நடந்தாகணும். பவித்ரா முகத்தை பொத்திக் கொண்டு அழ, ஐயோ ஆஸ்பத்திரியை விட்டு வேகமாய் வெளியில் வந்தான். எங்கே போக? யார் தருவார்கள் இவ்வளவு பணம், அதுவும் அவனை நம்பி? ஐயோ, பைத்தியம் பிடித்தது போல அலைந்தான். ஒவ்வொரு வீட்டு கதவாய் தட்டி விஷயம் சொல்லி உதவி கேட்டான். ஐயோ பாவமே என்று எல்லோரும் கவலைப்பட்டார்களே தவிர பணம் கொடுக்க மட்டும் யாரும் முன்வரவில்லை. திடீர்னு அவ்வளோ பணம் கேட்டா எப்படி என்ற பதிவோடு கை விரித்து தெய்வத்தின் மீது பாரத்தை போட சொல்லி ஓசியில் அறிவுரையும் சொல்லி அனுப்பினார்கள். சுற்றி சுற்றி கால்கள் தளர்ந்தது. ஆகாரமின்றி வயிறு குழைந்தது. மாமாவுக்கு என்ன பதில் சொல்வோம்? எப்படி அவர் முகத்தில் முழிக்கப் போகிறோம்? பணத்திற்கு என்ன செய்ய போகிறோம்? எதுவும் புரியவில்லை. பெரிய படிப்பில்லை, கையில் பெரிய வேலை இல்லை. மாமா வீட்டில் அவன் தங்கி இருப்பது 6 மாதமாகத்தான். அப்பா செத்து அம்மாவுக்கு மூளை பிசகி அப்பாவின் 10ஆம் நாள் காரியத்தன்று அம்மா கிணற்றில் மிதந்து அவன் அனாதையாய் நின்ற அன்று அவனுக்கு இருந்த ஒரே ஆதரவு மாமாதான். மாமா திருச்சி கலெக்டர் ஆபீஸில் கண்காணிப்பாளராக இருக்கிறார். சம்பளம் தவிர வேறு எதுவும் சம்பாதிக்க தெரியாத வடிகட்டிய சத்தியசந்தன். ஆபீஸில் அவருக்கு பெயர் பிழைக்க தெரியாதவன். வீட்டில் அம்மாமையும் அப்படித்தான் சொல்வாள். அம்மாமைக்கு புருஷனை விட பிள்ளை குருமூர்த்தியிடம்தான் அதீத பிரியம். குருமூர்த்திக்கு உடம்பு முழுக்க மூளை. எல்கேஜியில் இருந்து முதல் ரேங்கை விட்டு பிரியாதவன். மாமாவை கஷ்டப்படுத்தாமல் ஸ்காலர்ஷிப்பிலேயே சென்னையில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறான். என் பிள்ளை மாதிரி உண்டா என்ற நாள் முழுக்க பிள்ளை புராணம் பாட சொன்னாலும் வாய் வலிக்காது மாமிக்கு. அதே நேரம் மாமாவை கிண்டல் செய்வதும் அவளுக்கு லட்டு சாப்பிடுவது போலத்தான். என் பிள்ளை எங்க வம்சத்து கொண்டு பிறந்தானோ, புத்திசாலியா இருக்கானோ என்று சொல்வதில் அலாதி இன்பம். அதற்கேற்றாற் போல மாமாவின் உறவுகளில் யாருக்கும் பெரிய படிப்பில்லை. அதற்கு பிரத்யட்ச உதாரணம் ஐயோ. விழுந்து விழுந்து படித்தாலும் படித்தது மறந்து போகிறது. அம்மாவும் என்னவெல்லாமோ செய்து பார்த்தாள். திப்பிலியை தேனில் ஊற வைத்து கொடுத்து பார்த்தாள். வல்லாரை கஷாயம் வைத்து கொடுத்து பார்த்தாள். படிப்பை தவிர மற்றதெல்லாம் நன்கு நினைவில் நின்றது. ஒன்னே ஒன்று பெத்த, அது இப்படி ஒரு மக்கா பிறந்துடுத்தே என்று புலம்பின அம்மாவும் படிடா படிடா என்று சொல்லியே ஜீவனை விட்ட அப்பாவும் இல்லாமல் போன பிறகு மன்னார்குடியில் இருந்த மாமாவோடு திருச்சிக்கு இடம் பெயர்ந்து 6 மாதமாகிறது. மாமிக்கு கொஞ்சம் பிறந்த வீட்டு பீத்தல் அதிகம் என்றாலும் ஐயப்பனை நன்றாகத்தான் நடத்தினாள். வஞ்சனை இல்லாமல் சோறு போட்டாள். அவள் சொன்ன வேலைகளை எல்லாம் முகம் சுளிக்காது செய்தான் அவன். இப்படியே எத்தனை நாள்டா ஐயோ எனக்கு வேலைக்கார நாட்டம் இருக்க போற? ஓம் பிழைப்பை நீ பார்த்துக்க வேண்டாமா? படிப்பில்லாம வேலை வெட்டி இல்லாம என்ன செய்ய போற நீ? நாளைக்கு கல்யாணம் குடும்பம்னு உனக்கும் ஆக வேண்டாமா? உன்னை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு என்று அங்கலாய்ப்பாள் சில நேரம். அப்போதெல்லாம் அவனுக்கு தன் எதிர்காலம் பற்றி நினைத்தால் கவலையாகத்தான் இருக்கும். ஹோட்டல்ல சப்ளையரா போகணும்னா கூட இப்பெல்லாம் படிச்சிருக்கணும்டா ஐயோ. மாமா அடிக்கடி சொல்லும் வார்த்தை இது. நீ எங்களுக்கு பாரம்னு நாங்க நினைக்கவே இல்லை. நீயும் சந்துருவாட்டம் எங்களுக்கு பிள்ளை மாதிரி தான். அந்த கவலையில தான் சொல்றோம். உன்னை நீ மாத்திக்கணும்டா. 4 காசு சம்பாதிச்சு 4 பேர் மதிக்கிறாப்புல வாழற வழியை பார்க்கணும். மாமாவும் மாமியும் சொல்லும் போது உடம்பு கூசும். எந்த வேலையும் செய்து பிழைக்க தெரியாமல் என்ன பிறவி எடுத்திருக்கிறோம் என்று தன்னைத்தானே வெறித்து கொள்வதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. மாமி வஞ்சனையின்றி போட்ட சோறுக்கு அவனும் வஞ்சனையின்றி அவளுக்கு வேலை செய்தான். தண்டச்சோறு என்று யாரும் தன்னை நினைத்து விடக்கூடாது என்பது போல் அந்த வீட்டுக்கு கடுமையாக உழைத்தான். மாமிக்கும் மாமாவுக்கும் சேர்த்து வைத்து பவித்ரா அவனை இளக்காரம் செய்ததைத்தான் அவனால் தாங்க முடியவில்லை. சில நாள் அவள் உள் பாவாடை பாடி கூட தோய்ப்பதற்கு விழும். துணி துவைக்கும் கல்லில் உட்கார்ந்து அவமானத்தால் அழுதிருக்கிறான். அந்த வீட்டை விட்டு போய்விட்டால் என்ன என்று கூட தோன்றியதுண்டு. ஆனால் மாமியின் வெகுளியான சுபாவம் அவன் நினைப்பை கட்டி போட்டது.
அடிக்கடி வயத்த வலிக்கிறது, என்னன்னே தெரியலையே. மாமி சொன்னதை வீட்டில் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாமி தனக்கு தெரிந்த கை வைத்தியங்களை முயன்று பார்த்து தோற்று போக ஐயப்பன் தான் அவளை டாக்டரிடம் அழைத்து போனான். பலவித பரிசோதனைகளுக்கு பிறகு கர்ப்பப்பையில் கேன்சர் ஆரம்பித்திருக்கிறது என்று டாக்டர் சொல்ல வீடு ஆடி போயிற்று. சாரி மிஸ்டர் பத்ரிநாத், பணம் தொலைஞ்சா நான் என்ன செய்யட்டும்? நாங்கள் தர்மத்துக்கு ஆஸ்பத்திரி நடத்தலையே. இப்போவே வேணும்னாலும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கங்க. ப்ளீஸ் டாக்டர், நான் உங்களை ஏமாத்திட மாட்டேன். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கோ. என் தலையை அடகு வச்சாவது பணத்தை கட்டிடுறேன். நீங்கள் சீஃப் டாக்டரை போய் பாருங்கள் சார். நான் இதில் ஒன்றும் சொல்ல முடியாது. பத்ரிநாதன் சீஃப் டாக்டரின் அறை நோக்கி நடந்தான். ஐயோ, அவர் பின்னால் போவதா அல்லது அங்கேயே இருப்பதா என்று தெரியாமல் குற்ற உணர்வோடு தயங்கி நிற்க பவித்ரா அவன் அருகில் வேகமாக ஓடி வந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தது. ஐயோவை வெறித்து பார்த்தாள். எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொன்னு குழி தோண்டி புதைக்கவும் தயங்க மாட்டேன், அடிக்குரலில் உருமினாள். ஐயப்பன் செய்வதறியாது நின்றான். கடவுளே காப்பாற்று என்று வேண்டிக் கொள்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை. மாமா திரும்பி வந்து கொண்டிருந்தார். அவர் முகத்தில் சுரத்தில்லை. பவித்ரா அவர் அருகில் சென்றாள். என்னப்பா சொன்னார்? பிளட் கிடைக்கலையாம். எப்படியும் ஆப்ரேஷனை 2 நாள் தள்ளித்தான் போடணுமா. அதுக்குள்ள பணத்தை கட்ட சொல்றார் டாக்டர். இல்லாட்டி கவர்மெண்ட்ல பார்த்துக்க சொல்றார். பவித்ரா ஆத்திரத்தோடு ஐயுவின் பக்கம் திரும்பினாள். எல்லாம் இவனால வந்தது. ராஸ்கல் குதிர் மாதிரி வளர்ந்துருக்கா. படிப்பு தான் இல்லை. பணத்தை காப்பாத்தி எடுத்துட்டு வர அளவுக்கு ஜாக்கிரதை கூட இல்லையே. எதுக்குப்பா இவனை பேங்குக்கு அனுப்பினேள்? என்கிட்ட கொடுத்திருந்தா நான் போயிட்டு வந்திருக்க மாட்டேன். எப்படி நிக்கிறான் பாருங்கோ, கல்லுளி மங்க நாட்டம். எதுக்குப்பா இந்த அசமஞ்சத்தை கூட்டிண்டு வந்தேள் மன்னார்குடியில இருந்து? எக்கேடும் கெட்டு தொலையட்டும்னு விட்டுட்டு வந்திருக்க வேண்டியது தானே. நீங்க அவனுக்கு உபகாரம் செய்தேள், பதிலுக்கு அவன் நமக்கு செய்திருக்கிற காரியத்தை பார்த்தேளா? பணத்தை தொலைச்சு அம்மா உசுருக்கே ஒல வச்சுட்டான் பாவி. மாமா அவனையும் அவளையும் விரக்தியோடு பார்த்தார். பணம் தொலையணுங்கிறது இன்னைக்கு நமக்கு எழுதி வச்ச விதி பவித்ரா. இவனுக்கு பதிலா நானோ நீயோ போயிருந்தாலும் பணம் பறிப்போ இருக்கும். தத்துவம் பேசி இவன் பணத்தை தொலைச்சத நியாயப்படுத்தாதப்பா. எனக்கு இவனை பார்த்தாலும் எரிச்சிடலாம் போல பத்திண்டு வர்றது. இந்த பார் ஐயோ, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, நீ தொலைச்ச பணத்துக்கு பொறுப்பே துண்டு. எப்படியாவது பணத்தோட வா, திருட்டிண்டாவது வா. பணத்தை கொடுத்துட்டு கோயிலுக்கு போ, இல்லை எங்கேயோ போ. என்ன பேசுற பவித்ரா நீ? ஆத்திரப்படுறதுக்கும் ஒரு எல்லை உண்டு. மாமா அவளை மடக்கி விட்டு ஐயோவை பார்த்தார். நீ போடா ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன்ல வர சொன்னான்னு சொன்னியே, போய் பாரு. ஐயப்பன் தலை குனிந்து நகர்ந்தான். என்ன பவித்ரா நீ? அவன் வேணும்னா பணத்தை தொலைச்சிட்டா, அதுக்காக விட்டுட முடியுமா? நாம தொலைச்சிருந்தா என்ன செய்வோம் பவித்ரா? நாம தொலைக்க மாட்டோம். நீ தொலைச்சதை எல்லாம் ஞாபகப்படுத்தவா? இன்னொருத்தர் பணத்தை தொலைச்சிட்டு விதின்னு சொல்றதை என்னால ஒப்புக்க முடியாது. இன்னொருத்தர் பணம் கையில இருக்கும்போது 2 மடங்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? கையில 15,000 ரூபாயை வச்சுட்டு யாரும் அலட்சியமா வரமாட்டா. போனதை பத்தி இப்ப புலம்பி பிரயோஜனம் இல்லை. இனிமே ஆக வேண்டியதைத்தான் யோசிக்கணும். நான் 2-3 பேர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன். எப்படியாவது சமாளிப்போம். பிஎஃப் லோன் போட்டு வாங்கின பணத்தை அவன் நிமிஷத்துல தொலைச்சிட்டான். நீங்க மறுபடியும் கடன் வாங்கினா எப்படி அடைப்பேள்? முதல்ல ஆப்ரேஷன் நல்லபடியா முடியட்டும், மற்றதையெல்லாம் அப்புறம் யோசிப்போம். பத்ரி தொலைபேசி இருக்கும் பக்கம் நோக்கி நகர பவித்ரா மனசு முழுக்க எரிச்சலோடு அம்மாவிடம் போனாள். 7-8 பேருக்கு ஃபோன் செய்து பேசினார். விஷயத்தை சொல்லி கடனாக பணம் கொடுக்க சொல்லி கெஞ்சினார். கடைசி வரையில் யாரும் பணம் கொடுக்கவில்லை என்றானதும் வேறு வழியின்றி பெண்ணின் கல்யாணத்திற்காக வாங்கி வைத்திருந்த நகைகளை வங்கியில் அடமானம் வைத்து பணம் வாங்கி ஆஸ்பத்திரிக்கு கட்டினார். ஒரு வழியாய் ஆபரேஷன் நல்லபடியாய் நடந்து முடிந்தது. புற்று வைத்த கர்ப்பப்பை அகற்றப்பட்டு அம்மாமியின் உயிர் காப்பாற்றப்பட்டதும் ஐயோ சமயபுரத்தில் அங்க பிரதட்சணம் செய்தான். அம்மாமியை வீட்டுக்கு அழைத்து வந்தாயிற்று. இன்னும் 3 மாதத்திற்கு அம்மாமி பெட் ரெஸ்டில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் கண்டிப்பாக சொல்லி அனுப்பியிருந்தார். சமையல் வேலை பவித்ராவின் தலையில் விழுந்தது. மாமி சமைக்கும் போது ஐயோதான் எல்லா வேலையும் செய்து கொடுப்பான். காய்கறி நறுக்கி, தேங்காய் அரைத்து, புளி கரைத்து, தொட்டி முற்றத்தில் விழும் பாத்திரங்களை தேய்த்து கழுவி வைத்து, அடுக்களை பெருக்கி துடைத்து என்று அத்தனை சுற்று வேலையும் அவன் செய்து கொடுத்து விடுவான். ஆனால் பவித்ரா அவனை உள்ளேயே விடவில்லை. நான் இருக்கும்போதே உள்ள வராத ஐயோ,
உன்னை பார்த்தாலே எனக்கு திகு திகுன்னு எரியறது. நான் சமைச்சு இறக்கினப்புறம் வந்து உன் வேலையை ஆரம்பி. அவள் சொன்ன பிறகு ஐயோ உள்ளேயே போகவில்லை. அதே நேரம் சமைத்து முடித்து அவள் வெளியில் வந்த பிறகு உள்ளே போகிறவனுக்கு தலையே சுற்றும். அந்த அளவுக்கு அடுக்களையே களையபிரம் பண்ணி வைத்திருப்பாள். கரிகாய் தோலும் தேங்காய் நாரும் மிளகாய் காம்புகளும் கீழெல்லாம் இறைந்து கிடக்கும். மேடையோ அதற்கும் மேலே இருக்கும். கேஸ் அடுப்பில் சாம்பாரும் ரசமும் பொங்கி வழிந்து மெழுகு போல உறைந்திருக்கும். தொட்டி முற்றம் நிறைய பாத்திரங்கள் குமிந்திருக்கும். ஒரு பாத்திரத்திலும் தண்ணீர் ஊற்றி ஊற வைத்திருக்க மாட்டாள். போராததற்கு தினமும் ஏதாவது ஒன்றை கொட்டி கவிழ்த்து வைத்திருப்பாள். மொத்தத்தில் அவள் செய்து வைத்திருக்கும் அத்தனை அமர்க்களங்களையும் சரி செய்து அடுக்களையை துடைத்து சுத்தம் செய்து முடிப்பதற்குள் அசுர பசி எடுத்துவிடும். ஆனால் பவித்ரா லேசில் சாப்பாடு போட்டு விட மாட்டாள். மாமா பூஜை முடித்து சாப்பிட்டு ஆபீஸ் போனதும் மாமியை குளிக்க வைத்து உடை மாற்ற வைத்து சாப்பாடு போட்ட பின்பும் ஐயுவை சாப்பிட சொல்லிவிட மாட்டாள். பசிக்கிறது என்று ஐயுவும் சொல்லிவிட முடியாது. என்ன வெட்டி முறிச்சிட்டேன்னு இப்படி கொல்ல போற பசி என்ற வார்த்தைகள் விஷம் தோய்ந்து வந்து தாக்கும். அதிலேயே பசி முறிந்து போகும். 10:30 மணிக்கு தன் துணி போக மிச்ச துணிகளை அவனை துவைக்க சொல்லி அவன் துவைத்து முடிக்கும் சமயம் பார்த்து வேண்டும் என்றே ஒரு குட்டி தூக்கம் போடுவாள். அப்படித்தான் ஒரு நாள் அவளை எழுப்ப வேண்டாம் என்று அவனே போட்டுக்கொண்டு சாப்பிட அவன் சாப்பிட்டு முடித்த பிறகு பாத்திரங்களை திறந்து பார்த்தவள், நீ மனுஷனா இல்ல சிவகணமா? எப்படி ஐயோ உன்னால இவ்வளோ கொட்டிக்க முடிகிறது? வயரா இல்ல குதிரா அது? கிண்டலாக அவள் சொன்ன அன்று சாப்பிட்ட அத்தனையும் வாந்தி எடுத்து விடலாம் போல இருந்தது அவனுக்கு. அதன் பிறகு பசிக்கிறது என்ற வார்த்தையே அவன் வாயில் இருந்து வரவில்லை. அவள் போட்டால் சாப்பிடுவது, இல்லாவிட்டால் கொல்லை பக்கம் போய் கிணற்றில் இருந்து ஜில் என்று நீர் இறைத்து வயிறு நிறையும் வரை குடிப்பது என்று வைத்தான். மாமிக்கோ மாமாவுக்கோ இது ஒன்றும் தெரியாது. மாமாவின் பணம் போனது போனதுதான். போலீஸ் கையை விரித்தது. இந்த பணத்தை வட்டியோடு சேர்த்து எப்படியாவது நான் சம்பாதிச்சு கொடுத்துடுறேன் மாமா. அவன் குரல் பிசிற சொன்ன போது மாமா சிரித்தார். இதே குருமூர்த்தி தொலைச்சிருந்தா என்னடா செய்வன் நான்? இதை விட பெரிய கஷ்டத்துக்கு பதிலாத்தான் இந்த கஷ்டத்தை கொடுத்து காப்பாத்தி இருக்கு தெய்வம்னு நினைச்சுண்டாச்சு நான். இனிமே இதை பத்தி பேசாத. நீ ஒரு வேலை தேடிக்கோ. யாரு வேணாம்னா அதுக்காக தொலைஞ்சு போன பணத்தையே நினைச்சு உடம்புக்கு எடுத்துக்காத. நமக்கு எதை கொடுக்கணும், எதை எடுக்கணும், எதை பிரிக்கணும், எதை சேர்க்கணும்னு எல்லாம் முடிவு பண்றது தெய்வம்தான். பணத்தை பத்தி நீ பேசாத. அம்மாமைக்கு இந்த விஷயம் தெரியாது. அவகிட்ட போய் எதையாவது தத்து பித்துன்னு உளறி வைக்க போற. மாமா அவனை சமாதானப்படுத்தினாலும் அவன் மனசு சமாதானமாகவில்லை. ஒன்றா இரண்டா போனால் போகட்டும் என்று விட்டுவிட எவ்வளவு அழகாக இவனுக்கே தெரியாமல் இவன் பையை பிடுங்கி கொண்டு போயிருக்கிறான். அந்த படுபாவி யாராக இருந்தாலும் நன்றாய் இருப்பானா அவன்? உருவி சேர்ப்பது போல் மாமா சேர்த்து வைத்திருந்த பணத்தை எவ்வளவு சுலபமாய் அடித்து கொண்டு போய்விட்டான். பிறர் பணத்தை பிடுங்கி செல்ல எப்படி மனசு வரும்? இந்த பணத்தை சேர்க்க அவர் எத்தனை கஷ்டப்பட்டிருப்பார் என்று யோசித்தே பார்க்க மாட்டானா? அது சரி, மனசாட்சி இருந்தால் அவன் ஏன் திருடனாக கயவனாக ஆகப் போகிறான்? ஐயோ பெருமூச்சு விட்டான். ஏண்டா ஐயோ, நேத்துக்கு எங்கேயோ வேலை விஷயமா போனையே, என்னாச்சு? மாமா கேட்டார். குரியர் சர்வீஸ் மாமா, சம்பளம் ரொம்ப கம்மி, ஆனா அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும்னு தோணித்து வேண்டாம்னு வந்துட்டேன். அது சரி, தங்க தட்டில் சாப்பிட்டு வெள்ளி தொட்டில பட்டு மெத்தையில தூங்கி வளர்ந்த உடம்பாச்சே, இத போய் அவ அலைய சொல்வாளோ? பவித்ரா நக்கலாக சொல்ல தலையை குனிந்து கொண்டான். மாமா அவளை கடுமையாக பார்த்தார். கடைக்கு போய் 1/2 டஜன் வாழைப்பழம் வாங்கிட்டு வா ஐயோ. மாமா பணம் கொடுத்து அவனை அனுப்பிவிட்ட பெண்ணை பார்த்தார். எதுக்காக இப்படி அவனை சொல்லால் அடிக்கிற? அப்படி அடிச்சும் உங்க மருமானுக்கு ரோஷம் வர மாட்டேங்கிறதே. இந்த பார் பவித்ரா, அவன் உன் கையை எதிர்பார்த்து இந்த வீட்டில் இல்லை. அவனை கூட்டிட்டு வந்து சோறு போடுறது நான். அதனை குத்தி காட்டி ஹிம்சை பண்ண உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, புரிஞ்சதா? அப்படி என்ன அவன் உசத்தியா போயிட்டான்னு எனக்கு புரியல. உசத்தி மட்டம்னு எல்லாம் எதுவும் இல்லை. அவனும் உன்னாட்டம் ஒரு மனுஷ ஜீவன்கிறதை மறந்துட வேண்டாம். இனிமே அவனை ஏதாவது சொன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பவித்ரா அவரை முறைத்து விட்டு நகர்ந்தாள். அவர் பரிந்து பேச பேச அவன் மீது இன்னும் வெறுப்பு அதிகமாகிக் கொண்டு வந்தது. ஏன் என்று புரியவில்லை. ஊருக்கு இழைத்தவன் என்றால் ஏறி மிதிக்கும் வக்ர குணமா? அண்டி வந்திருக்கும் அனாதை என்பதால் ஏற்பட்ட இழப்பமா? எது? அவனை பசியால் தவிக்க விட்டு பசி அடைந்த பின் சோறு போடுவதில்
ஏன் அவ்வளவு ஆனந்தம்? ஐயோ எங்கடி காணோம்? சாப்பிடும்போது அம்மா கேட்டாள். பவித்ரா பதில் சொல்லவில்லை. எங்க போயிட்டா? அம்மா மறுபடியும் கேட்டாள். என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போகல. சாப்பிட்டானா? இல்ல. ஏண்டி சாப்பிட்டுட்டு போக சொல்லப்படாதோ அவன? ஏமா அவன் என்ன பட்டத்து ராஜாவா? வருந்து வருந்தி சாப்பிட கூப்பிட வேணும்னா வந்து கொட்டிண்டு தொலைய வேண்டியது தானே? அவனை ஏண்டி கரிச்சு கொட்டுற? அவன் உன்னை ஹிம்சை பண்றான்னு இப்படி அவன் நிக்கிற இடமெல்லாம் தண்ணி தெளிச்சு விரட்டுற. இதோ பாருமா, நாம ஒன்றும் கோடீஸ்வரா இல்ல, இவன் ஒன்றும் குழந்தையும் இல்ல, அனாதைன்னு வச்சு காப்பாத்த. எருமையாட்டம் வளர்ந்து நிக்கிறான், கையும் காலும் நன்னாத்தானே இருக்கு. இங்க வந்து எதுக்கு நம்ம சொத்த பங்கு போட்டுக்கணும்? எங்க யானும் போய் மூட்டை தூக்கி பழிச்சுக்க வேண்டியது தானே? இவனால நமக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தவிர வேற என்ன மிச்சம்னு இவனை நீங்க 2 பேரும் தலையில தூக்கி வச்சுண்டு கொண்டாடின்னு இருக்கேள். அம்மா அவளை கவலையோடு பார்த்தாள். ஏன் இத்தனை வெறுப்பு? இதே நிலை இவளுக்கு ஏற்பட்டிருந்தால் என்று ஏன் எண்ண மறுக்கிறாள்? பெண் மனம் இவ்வளவு கடினமாக இரக்கமற்று இருக்கலாமோ? பெண் என்றால் மென்மை, அன்பு. விதிவிலக்காய் ஒரு பெண்ணை பெற்றுவிட்டேனோ? அம்மா மோர் சாதம் வேண்டாம் என்ற கை அலம்பிக்கொள்ள பவித்ரா கொஞ்சமும் அதை பற்றி கவலைப்படாது அவள் சாப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்துவிட்டு போய் தான் சாப்பிட ஆரம்பித்தாள். உச்சி பிள்ளையாரை மீண்டும் ஒரு முறை சுற்றி வந்து தரிசித்துவிட்டு மலையின் பின்பக்கம் ஒரு பாறை மீது உட்கார்ந்தான் ஐயோ. பசி வயிற்றை கிள்ளியது. வேலை விஷயமாக ஒருவரை பார்க்க காலையிலேயே கிளம்பிவிட்டான். இவன் போன நேரம் அவர் இல்லை. 11 மணிக்கு வந்தால் பார்க்கலாம் என்றார்கள். வீட்டுக்கு போக பிடிக்காமல் உச்சி பிள்ளையாரை தரிசிக்க வந்து விட்டான். மணி 9:30. இன்னும் 15 நிமிடம் கழித்து கிளம்பினால் சரியாக இருக்கும். மாமா வீட்டில் இனியும் இருப்பது கடினம் என்று தோன்றியது. இவனால் பவித்ராவுக்கும் மாமாவுக்கும் இடையே எதற்கு தர்க்கம் நடக்க வேண்டும்? மாமாவும் அம்மாமியும் அபூர்வ பிறவிகள். கஞ்சியோ கூழோ எங்களோடு சேர்ந்து நீயும் வயிறு நிறைய சாப்பிடு என்கிற மனசுள்ளவர்கள். அதற்காக எப்போதும் அவனுக்கு கேடயமாய் நிற்க அவர்களால் முடியாது. இன்றைக்கு பவித்ரா, நாளைக்கு குருமூர்த்தி. இந்த காலத்தில் இன்னொரு ஜீவனை வீட்டில் வைத்து சும்மா சோறு போடுவதென்பது மிகவும் கஷ்டம்தான். என்னால் முடியவில்லை என்று மாமாவாக சொல்லி அவனை வெளியில் போக சொல்லி கெஞ்சுவதற்கு முன் அவனாக அங்கிருந்து வெளியேறுவதுதான் அவருக்கு செய்யும் உபகாரமாக இருக்கும். சற்று நேரம் கழித்து அவன் கிளம்பினான். அடிவாரத்தில் புதிதாக ஆரம்பித்திருந்த கிரீன் பார்க் ஹோட்டலின் முன்பு போய் தயங்கி நின்றான். முதலாளி 4வது மாடியில் இருக்கார், போய் பார். லிப்ட் ஏறி 4வது மாடிக்கு வந்தான். முதலாளி அவனை ஏற இறங்க பார்த்தார். உன்னை பற்றி எங்கள் அம்மாவும் மனைவியும் ரொம்ப சொன்னாங்கப்பா, ஆனால் படிப்பு தான் இடிக்குது. சார், அனுபவங்கள் தான் பெரிய படிப்புன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்கோ. ஒரே 1 மாதம் கழிச்சு உங்களுக்கு திருப்தியா இல்லாட்டா வெளியில் போன்னு சொல்லிடுங்கோ, போயிடுறேன். அவர் யோசித்தார். பிறகு தலை அசைத்தார். உனக்கு என்ன வேலை தெரியும்? நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய தயாராக இருக்க. இப்போதைக்கு வெயிட்டர் வேலை தான் தர முடியும். அதுக்கப்புறம் நீ முயற்சி செய்தால் மேனேஜராக கூட வரலாம். உன் சாமர்த்தியமும் உன் அனுபவமும் குணமும் எனக்கு பிடிச்சுட்டா எனக்கு அடுத்த ஸ்தானத்தை உனக்கு கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். நாளைக்கு புதன்கிழமை வேலையில் சேர்ந்துடு. உன்னோட இமீடியட் பாஸ் சித்ரா விஸ்வநாத், என்னோட பெண். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவ. உனக்கு எது தேவைன்னாலும் அவகிட்ட கேட்டுக்கலாம். நாளைக்கு அவகிட்ட தான் நீ டியூட்டி ரிப்போர்ட் பண்ணணும். உன் சம்பளம், டியூட்டி டைம், லீவ் எல்லாத்தையும் அவ தான் ஃபிக்ஸ் பண்ணுவா. அவர் எழுந்து கொண்டார். அவன் கை கூப்பி நன்றி சொல்லிவிட்டு வெளியில் வந்தான். சம்பளம் என்ன என்று தெரியவில்லை. அது போதுமா போதாதா என்று தெரியவில்லை. வேலை கிடைப்பதே கஷ்டம் என்ற நிலையில் சம்பளம் எவ்வளவு என்று கேட்டுவிட முடியுமா? மாமா வீட்டில் தண்டசோறு என்ற பெயருடன் உண்ணுவதை விட இங்கு உழைத்துவிட்டு உண்ணலாம், தப்பில்லை. ஐயோ, வீட்டுக்கு வரும்போது 2 மணி. பவித்ரா சுகமான மதிய தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தாள். +2க்கு பிறகு சுட்டு போட்டாலும் படிப்பு ஏறவில்லை. கல்லூரியில் சேர்ந்தாலே தவிர படிப்பு மிகவும் சுமையாக தோன்ற அப்பாவிடம் சொல்லிவிட்டு நின்று விட்டாள். கதை புத்தகங்களும் சினிமாவும் டிவி சேனல்களும் மதிய தூக்கமும் அவ்வப்போது உச்சி பிள்ளையாரை தரிசிப்பதும் தான் அவளது வாழ்க்கை வழக்கமாயிற்று. சமீப காலமாய் அந்த வழக்கத்தில் ஐயுவை கரித்து கொட்டுவதும் கூட சேர்ந்து கொண்டதை தவிர வேறு எந்த மாற்றமும் அவள் மட்டத்தில் இல்லை. எங்கடா போயிட்ட ஐயோ? சாய்வு நாற்காலியில் சாய்ந்து படுத்திருந்த அம்மாமி அவனை பார்த்ததும் கேட்டாள். வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்க போயிருந்த. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம் இல்ல? எங்கேயாவது மயங்கி விழுந்தா என்ன அறது?
கை காலை அலம்பிண்டு வா, சாதம் போடுறேன். நீங்க எதுக்கு? நான் சாப்பிட்டுக்கிறேன். மாசம் 2 ஆச்சு. படுக்கிறது இனி முடியாது. நீ வா, நான் உனக்கு சாதம் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. மாமி எழுந்து வந்து அவன் சாப்பிட தட்டை எடுத்து வைத்தாள். சோற்று பானையில் 4 கரண்டி சாதம்தான் இருந்தது. வழக்கமாய் அவ்வளவு சாதம்தான் அவனுக்கு இருக்கும் என்பது புரியாமல், மாமி, அடராமா, சாதம் கொஞ்சம் தானே இருக்கு என்றாள். பரவாயில்ல, போதும். எங்க இருந்து போறோம்? இந்த பொண்ணு என்ன சமைக்கிறா? சாதம் போராதுன்னு தெரிஞ்சா இன்னும் ஒரு உலை வைக்க மாட்டாளோ? என்ன தூக்கமோ? பொம்மநாட்டி இப்படி தூங்கினா வீடு எங்கே இருந்து விருத்தியாகும்? இந்த சாதம் எனக்கு போரும் அம்மாமே. ஒரு நிமிஷம் இரேண்டா, ஐயோ, சூடா சாதம் வடிச்சுடுறேன். வேண்டாம் அம்மாமே, நீங்க எதுக்கு இப்படி பரிதவிக்கிறேன்? இந்த சாதம் எனக்கு போதும், போடுங்கோ. என்னவோ போ, சின்ன குழந்தையாட்டம் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும்? அம்மாமி அவனுக்கு அந்த சாதம் முழுக்க எடுத்து போட்டு சாம்பார் விட்டாள். புடலங்காய் கறி நீர் விட்டு கொண்டு உப்பு கரித்தது. தினமும் அவ உனக்கு இப்படித்தான் சாதம் போடுறாளாடா ஐயோ? மாமி திடீரென்று கேட்க ஐயோ திகைத்தான். அதெல்லாம் இல்லையே. நீ சொல்ல மாட்டடா. ஆனா எனக்கு என் பொண்ணை பத்தி தெரியும். பகவான் தான் அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். அதை விடு. நீ எங்க போன காரியம் என்ன ஆச்சு? அதை சொல்லு. கிரீன் பார்க் ஹோட்டல்ல வேலை கிடைச்சிருக்கு. நாளையில இருந்து வர சொல்லியிருக்கா. என்ன வேலை? என் படிப்புக்கு எக்ஸிக்யூட்டிவ் வேலையா கிடைக்கும்? வெயிட்டர் வேலை தான். அதுக்கே டிகிரி படிச்சிருக்கணுமாம். என் புண்ணிய முதலாளியோட அம்மாவுக்கு எதேச்சியா ஒரு நாள் ஒத்தாசை பண்ணேன். என்ன ஒத்தாசை? அவரோட அம்மாவுக்கு மண்டையில் அடிபட்டு ரத்தம் தேவைப்பட்டதுன்னு டிவியில விளம்பரம் பார்த்தேன். ஏன் ரத்தமும் அந்த வகைதான்னு எனக்கு தெரியும். உடனே போய் 2 பாட்டில் கொடுத்தேன். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமத்தான் நான் இந்த உதவியை செய்தேன். இருந்தாலும் அவங்களா உனக்கு வேலை தர சொல்றேன், போய் பாருன்னு சொன்னப்போ மறுக்க முடியல. நல்லதா போச்சு. படிப்பை விட மனுஷ நேயம்தான் உசத்தின்னு உன் முதலாளிக்கு தெரிஞ்சிருக்கு பார். எந்த வேலையா இருந்தா என்னடா ஐயோ? ஊழல் பண்ணி கோடி கோடியா சம்பாதிச்சு ஊரை வளைச்சு போடுறதை விட நேர்மையா ஒத்த ரூபா சம்பாதிச்சு மனுஷனா இருக்கிறது தான் உண்மையான உயர்வு. ஐயோ சிரித்தான். நல்ல காலம். வெயிட்டர் வேலை எதுக்குடான்னு சொல்லிடு வேலை ஒன்று பார்த்தேன். நான் ஏன் சொல்கிறேன். ஆனால் ஒன்று, ஹோட்டலில் வேலை செய்தாலும் சாப்பாட்டுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துடு. ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஆகாது. ஐயோ எழுந்து சென்று கை அலம்பிக் கொண்டான். கொல்லை காய்ந்து கிடந்தது. தினமும் 30 குடம் நீராவது இறைத்து மரங்களுக்கும் செடிகளுக்கும் கொட்டுவான். இன்று சீக்கிரமே போய்விட்டதால் நீர் இறைக்கவில்லை. வா ஐயோ, சீக்கிரம் வா, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் காட்டு. மரங்கள் அசைந்தது. அவனை அழைப்பது போல் இருந்தது. ஐயோ, கயிற்றை ஜகடையில் மாட்டினான். தோள்கள் புடைக்க நீர் இறைத்து கொல்லை கால்வாயில் ஓடவிட்டான். அடுக்களையில் பாத்திரங்களை ஒழித்து போட்டுவிட்டு அம்மாமி பவித்ராவிடம் வந்து தூங்கிக் கொண்டிருந்தவளை முறைத்து பார்த்துவிட்டு எழுப்பினாள். என்ன? தூக்க சிவப்போடு கண் விழித்து கேட்டாள். தூங்குனது போறோம், எழுந்துரு. எழுந்து என்ன செய்யணும்? போராம என்ன சாதம் வடிச்சு வச்சிருக்க? ஐயவுக்கு சாதமே இல்லை. 2வது உலை வச்சிருக்கப்படாதோ? ஒரு நாள் குறைச்சலா சாப்பிட்டா உன் ஐயோ செத்தா போயிடுவான். பொம்மை நாட்டி இப்படி ஈவிரக்கம் இல்லாம பேசப்படாதடி பவித்ரா. மனசுல காரண்யம் இருக்கணும். நீ என்ன 10 மாசம் சுமந்தையா இல்ல அவனை சுமந்தையா? மூத்தார் குழந்தை மாதிரி எதுக்கு என்ன கரிச்சு கொட்டுற? ஆனாலும் உனக்கு இந்த வாய் ஆகாதடி. அப்ப ஒண்ணு செய். உன் ஐயவை கூப்பிட்டு என் குரல் வளையை நசிக்கிட சொல்லு. இனிமே பேசவே மாட்டேன். பவித்ரா ஆங்காரமாய் சொல்லிவிட்டு செல்ல அம்மா வாய் அடைத்து போனாள். வியர்வையில் உடம்பு தளக்க கிணற்றில் நீர் இறைத்து கொட்டி கொண்டிருந்த ஐயோவை பார்த்ததும் நின்றவள் இளக்காரமாய் சிரித்தாள். பரவாயில்லையே. ஐயோ திரும்பினான். உனக்கு தெரிஞ்ச உருப்படியான ஒரே வேலை இதுதான் இல்ல? ஐயோ பதில் சொல்லாமல் வாளியை வைத்துவிட்டு அந்த இடத்தில் இருந்து அகன்று உள்ளே வந்தான். ஏனோ அவளை பார்த்தாலே உடம்பெல்லாம் உவ்வா முள் குத்துவது போல் இருந்தது. அடிவயிற்றில் ஏதோ ஒரு பயம் பந்தாய் சுருண்டது. நாளையில் இருந்து இந்த வலி இருக்காது. காலையில் போனால் இரவு வந்தால் போதும். இடைப்பட்ட நேரத்தில் இவள் குதறல் குறையும். ஏசி அறைக்குள் நுழைந்து தயங்கி நின்றான். குனிந்து ஏதோ எழுதி கொண்டிருந்த சித்ரா விஸ்வநாத் நிமிர்ந்தாள். எஸ், நான் ஐயப்பன். எங்க வாசம்? சபரிமலையா? தற்சமயம் உங்க முன்னால். அவள் சட்டென்று அவனை கூர்ந்து பார்த்துவிட்டு சிரித்தாள். முதலாளியும் முதலாளி அம்மாவும் அவள் முகத்தில் கலந்திருந்தார்கள். உட்காருங்க. பரவாயில்ல, நான் வெயிட்டர், உங்க முன்னால உட்காரக்கூடாது. நான் வெயிட்டரா உட்கார சொல்லல, எங்க பாட்டிக்கு ரத்தம் கொடுத்த மனிதரா உட்கார சொன்னேன்.
அவன் வியப்போடு அவளை பார்த்தான். பிறகு தயங்கியபடி அமர்ந்தான். வேலை கொடுங்கன்னு நீங்க கேட்காட்டாலும் ஒரு நன்றி கடனாத்தான் இந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க எங்களுக்கு இன்னொரு உதவி செய்யணுமே. என்னன்னு சொல்லுங்க மேடம். கண்டிப்பா செய்வீங்களா? நிச்சயமா. வெறும் +2வா இருக்கிற நீங்க ஒரு டிகிரி ஹோல்டரா ஆகணும். ஏன்னா இந்த ஹோட்டல்ல வேலை செய்ய குறைந்தபட்ச படிப்பே ஏதாவது ஒரு டிகிரி தான். விதிகளை மீறி நாங்க உங்களை வேலையில சேர்த்துண்டது பெருசில்ல. விதிகளுக்கு உட்பட்டு உங்க தகுதியை நீங்க உயர்த்தி கொண்டால் அது உங்களுக்கும் பெருமை, எங்களுக்கும் பெரிய உதவி. நாளைக்கு யாராலையும் பிரச்சனை வராது பாருங்க. அவள் சொல்ல ஐயோ ஒரு வினாடி திகைத்தான். படிப்பை நிறுத்தி 8 வருஷமாகிறது. இனி படிப்பது இயலுமா? அதுவும் அவன் மந்த மூளையில் படிப்பு ஏறுமா? என்ன யோசனை? பயமா இருக்கா? பயம் இல்ல, சந்தேகம். இனிமே படிப்பு வருமான்னு. படிக்கிற காலத்திலேயே நான் படிப்புல படு மந்தம். அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்கலாம். எந்த விஷயத்தை பார்த்து பயப்படுறோமோ அது நமக்கு வரவே வராது. ஸோ பயத்தை உதறுங்க. இது உங்களை உயர்த்திக்க கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பமா நினைச்சுக்கோங்க. முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. முயற்சி முக்கியம். அவள் சொல்ல சொல்ல உள்ளே புது ரத்தம் சுரப்பது போல் இருந்தது. படிக்கிற மேடம், ஆனா சின்ன வயசுல இருந்தே எனக்கு இங்கிலீஷ்னா அலர்ஜி. டிகிரி படிக்கணும்னா இங்கிலீஷ் முக்கியம் இல்லையா? ஏன் இப்பதான் தமிழ்லயே படிக்கலாம்னு இருக்கே. தமிழ் லிட்ரேச்சர் படிங்க. தமிழ்ல இல்லாத விஷயமா? எங்களுக்கு பாஷை முக்கியம் இல்லை, ஆனா பட்டம் முக்கியம். உடனே போஸ்டர்ல படிக்க ஆரம்பிங்க. படிக்க படிக்க உங்களுக்கே அதில் ஆர்வம் வந்துடும். சின்ன வயசுல படிக்காம விட்டுட்டமேன்னு தோணும். ஐயோ தலையாட்டி விட்டு எழுந்தான். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அவளும் எழுந்து அவன் கரம் பற்றி குலுக்க அதை எதிர்பாராதவன் திணறினான். தன்னையும் மதித்து ஒரு பெண் பேசுகிறாளே என்ற வியப்பில் கண்கள் கலங்கியது. புறங்கை மயிர்கள் புல்லரித்து போனது. எப்படியாவது பட்டம் வாங்கிவிட வேண்டும் என்ற வெறி உள்ளுக்குள் வித்தாய் விழுந்தது. இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு டே டியூட்டி போட்டிருக்கு. காத்தால 5 மணியிலிருந்து 2 மணி வரை. அடுத்த வாரம் 2ல இருந்து 10 மணி வரை. ரூம் சர்வீஸ், ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் எல்லாமே பார்த்துக்கணும். உங்க யூனிஃபார்முக்கு அளவு கொடுத்துடுங்க. ஒரு வாரத்துல ரெடி ஆயிடும். அது வரைக்கும் உங்க அளவுக்கு ஸ்பேர் யூனிஃபார்ம் இருக்கும். அதை போட்டுக்கலாம். உங்க வேலையில சின்சியரா இருங்க. நான் கனிவா இருப்பேன். அதே நேரம் கண்டிப்பாகவும் இருப்பேன். அவன் வெளியில் வந்தான். டியூட்டி ரூமுக்கு போய் கையெழுத்து போட்டு உடை மாற்றி கொண்டான். டேபிள் நம்பர் 4ல இருந்து 8 வரை உங்களுக்கு ஒதுக்கி இருக்கு. போய் கவனிங்க. கண்காணிப்பாளர் ஒருவர் சொல்ல அந்த டேபிள் நோக்கி சென்றான். அடுத்த நாள் அவனுக்கு வேலைக்கான உத்தரவு கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆரம்ப சம்பளமாக 1500 ரூபாய் போட்டிருக்க ஐயோ வியப்பில் மூழ்கினான். முதல் நாளே டிப்ஸாக 100 ரூபாய் வரை கிடைத்திருந்தது. இது கூடலாம் குறையலாம். ஆக ஒரு மாதத்திற்கு டிப்ஸாகவே குறைந்தது 1000 கிடைத்தால் கூட மாதம் 2500. 8 மாதத்தில் மாமாவின் தொலைந்து போன பணத்தை வட்டி போட்டு திருப்பி கொடுத்து விடலாம். பாவம் மாமா, அவருடைய பல வருட சேமிப்பை அவன் நிமிடத்தில் தொலைத்து விட்டாலும் அவர் மறந்தும் கூட அவன் மனம் வருந்துமாறு ஒரு சொல் சொன்னதில்லை. தன் பிள்ளை தொலைத்திருந்தால் என்ன செய்திருப்போம் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாரே தவிர அவனை காயப்படுத்தியதில்லை. டிகிரி முடிப்பதற்கு முன்னமே இப்படி ஒரு வேலை கிடைத்திருப்பது அவன் அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். எதையும் எதிர்பாராத 2 பாட்டில் ரத்தம் கொடுத்த புண்ணியம் செய்த உதவிக்கு பல மடங்காக அவர்கள் திருப்பி செய்கிறார்கள். உதவிக்கு இது விலையா? வேண்டவே வேண்டாம் என்று சொல்லும் நிதி நிலையில் அவன் இல்லை. இது வேலைதானே, வாங்கும் சம்பளத்திற்கு உழைக்கப் போகிறோமே என்று சமாதானப்படுத்தி கொண்டான். மாமாவிடம் சொன்னால் சந்தோஷப்படுவார். 2 மணிக்கு டியூட்டி முடிந்து கிளம்பிய போது கையில் 150 ரூபாய் டிப்ஸ் சேர்ந்திருந்தது. முதல் நாள் 100ஓடு சேர்த்தால் 250. அதில் 50 ரூபாய் எடுத்து கொஞ்சம் இனிப்பும் சுவாமி படத்துக்கு ஜாதி மல்லியும் வாங்கி கொண்டான். வீட்டுக்கு வந்து 2ஐயும் மாமியிடம் கொடுத்தான். என்னடா வேலை கிடைச்சதுக்கு ஸ்வீட்டா? மாமி டப்பா பிரித்து உள்ளிருந்த பால் கோவாவை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு பவித்ராவிடம் டப்பாவை கொடுத்தாள். எனக்கு வேண்டாம். ஏண்டி, ஸ்வீட் மேலே என்ன வெறுப்பு? இந்த ஸ்வீட்டுக்கு தான் நான் வீங்கி போய் உட்கார்ந்துருக்கேனாக்கும். சரி, வீங்காமையே உட்காரு. இந்தாடா ஐயோ, நீ கொஞ்சம் எடுத்துண்டு அடுக்கலையில் வை. மாமாக்கு கோவான்னா உசுர். அப்புறம் நீ என்ன சாப்பிட்ட ஹோட்டல்ல? காத்தால லைட்டாக டிஃபன், அவ்வளோதான். அப்போ சாப்பிட உட்காரு, தோ வர. இன்னும் சித்த நாழி ஆகட்டும், நான் கொல்லையில் தண்ணி இழுத்து கொட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ பின்பக்கம் வந்தான். மாதுளை மரத்தில் நிறைய மொட்டு விட்டிருந்தது.
பலாமரத்தில் கனிகள் தொங்கிக் கொண்டிருந்தது. அடுத்த வாரம் 1, 2 பறித்து விடலாம். சுளை எடுத்து கொடுத்தால் மாமி கேரளத்து ஸ்பெஷலான சக்க வரட்டி பண்ணுவாள். ஐயோ, கொல்லை நெடுக நடந்தான். காற்று ஜிலு ஜிலுவென்று வீசியது. வெயில் தெரியாமல் மரங்கள் அடர்ந்திருந்தது. பவிழமல்லியும் நந்தியாவட்டையும் நித்திய மல்லியும் செம்பருத்தியும் நிறைய பூத்து பூமியிலும் கொட்டியிருந்தது. மாமாவின் பூஜைக்கு எடுப்பது போக இவ்வளவு பூவும் பூமாதேவியை தினமும் அர்ச்சிக்கிறது. மாமரத்தின் அடர்ந்த நிழலில் எப்போதாவது மாமா படுக்கும் கயிற்று கட்டில் கிடக்க ஐயோ அதில் படுத்தான். மாங்குயில் இனிமையாய் கோவ, மைனாக்கள் தத்தி தத்தி கிளையில் நடப்பதை பார்த்தபடி 5 நிமிடத்தில் தூங்கியே போனான். எல்லோரும் கைகொட்டி சிரித்தார்கள். என்னடா கூத்து இது? கருப்பு கவனும் தலையில தொப்பியுமா? என்ன வேஷம் இது? வாடகைக்கு வாங்கினியா? அக்கம் பக்கம் அவனை சுற்றி சுற்றி வந்து கைகொட்டி சிரித்தது. மாமா மாமி இருவரும் அந்த கூட்டத்தில் இருந்து அவனை காப்பாற்ற போராடினார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஐயப்பன். சித்ரா விஸ்வநாத் மென்மையாய் கரம் குலுக்கி பளிச்சென்று சிரித்தாள். பவித்ரா ஒரு பக்கெட்டில் எதையோ கரைத்து கொண்டு வந்து அவன் தலை வழியே கொட்டினாள். சாணி வாசம் வழிந்தோடியது. ஐயோ, திடுக்கிட்டு கண் விழித்தான். ஒரு வாளி நீரை அவன் மீது கொட்டிவிட்டு நின்றிருந்தாள் பவித்ரா. ஒன்றும் புரியாமல் ஈரம் சொட்ட எழுந்தான். உன்னை எழுப்ப சொன்னா அம்மா. எத்தனை தரம் உன் பேரை ஏலம் விடுறது? எருமை கெட்டது, அதான் தண்ணிய கொட்டின. பவித்ரா திரும்பி போக ஐயோ அவளையே விரைத்து பார்த்தான். ஒரு நிமிஷம் பவித்ரா. என்ன? எதுக்காக என்னை இப்படியெல்லாம் அவமானப்படுத்துற? அவமானப்படுத்துறனா? உனக்கு அப்படியா தோன்றது? நான் அப்படி என்ன கெடுதல் செய்யறேன் உனக்கு? என்னை விட உன்னை எங்க அப்பாவும் அம்மாவும் கொண்டாடுறாளே, அதான் நீ எனக்கு செய்யற கெடுதல். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? பாசம் காட்டுற வாளை காட்டாதேன்னு எப்படி சொல்ல முடியும்? முடியும். எப்படி? இங்கிருந்து போயிடு. என்ன பவித்ரா சொல்ற நீ? வேலை கிடைச்சதும் விட்டுட்டு போயிட்டான் நன்றி கெட்டவன்னு அவ சொல்றதுக்கா? சொன்னா சொல்லிட்டு போகட்டுமே, உனக்கு என்ன? மாமாவோட பணத்தை திருப்பி கொடுக்கற வரைக்கும் என்னை இந்த வீட்டுல இருக்க விடு, அப்புறம் போயிடுறேன். வெளியில போனப்புறமும் திருப்பி கொடுக்கலாமே. ஐயோ, அவளை பரிதாபமாக பார்த்தான். என் மேல் ஏன் இவ்வளோ வெறுப்பு பவித்ரா? தெரியாது ஐயோ, விருப்பு வெறுப்புக்கு காரணமும் கிடையாது. நீ இங்க வந்தது எனக்கு பிடிக்கல. எங்க அப்பா தலையில நீ பாரமா இருக்கிறது பிடிக்கல. இனிமே பாரமா இருக்க மாட்ட பவித்ரா. ஓ, சம்பாதிக்கிற திமிரோ? இப்ப நெஞ்சு நிமித்தி பேசுறாப்ல. இத்தனை நாள் வெட்டி சோறு தின்னப்ப உடம்பு ஏன் கூசல? எனக்கு தெரியாது ஐயோ. இனி நீ இங்க இருக்கப்படாது. நீ இருந்தா நான் போயிடுவேன். அவள் வேகமாய் நடக்க ஐயோ அதிர்ந்து போய் நின்றான். இரவு முழுக்க அவன் தூங்கவில்லை. பவித்ராவை நினைத்தாலே பயமாயிருந்தது. போ போ என்று அவள் குரல் உள்ளுக்குள் சம்மட்டியால் அடிப்பது போல் சத்தமாய் கேட்க தலையை பிடித்து கொண்டான். நீ இருந்தா நான் போயிடுவேன். நான் தான் உன்னை விரட்டினேன் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அரளி விதையை அரைச்சு விழுங்குவேன். அவன் உடல் நடுங்கி வியர்த்தது. தான் இனி இங்கிருப்பது அந்த வீட்டுக்கு நல்லதல்ல என்று புரிந்தது. ஐயப்பன் எழுந்தான். ஒரு சின்ன பெட்டியில் தன் உடைகளை எடுத்து வைத்து கொண்டான். பேப்பர் ஒன்றை எடுத்து 4 வரியில் மாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு சத்தம் போடாமல் வெளியில் வந்து இருளில் கரைந்து நடந்தான். இரவு முழுக்க பவித்ராவும் தூங்கவில்லை. ஐயோ தன் பெட்டியோடு வீட்டை விட்டு சென்றதை பார்த்தவள் முகம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து தன்னை காத்து கொண்டு விட்ட நிம்மதி. அப்பா அம்மாவின் கணக்குகளை தப்பு கணக்காகிவிட்ட நிம்மதி. அவன் போன பிறகுதான் அவள் தூங்கினாள். காலையில் ஐயோவை காணவில்லை என்ற சந்தேகம் மாமாவுக்கோ அம்மாமிக்கோ ஏற்படவே இல்லை. விடியற்காலமே அவன் டியூட்டிக்கு போய் விட்டதாகத்தான் நினைத்தார்கள். 2 மணி போய் 3ஆன பிறகும் அவன் வராத பிறகுதான் மாமி அரைக்க ஆரம்பித்தாள். ஐயோவை இன்னும் காணமேடி. காணமேன்னா? நானும் அவனை இடுப்புல முடிஞ்சு வச்சுட்டு இருக்க. எல்லாம் வருவான். மணி 4ஆக மாமி வாசல் பக்கம் போய் பார்த்தாள். ஏமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன? முந்தியெல்லாம் குருவை பத்தி ஒரு நாளைக்கு 300 தரம் சொல்லின்னு இருப்ப. இப்போ பெத்த பிள்ளை பத்தி வாயே துறக்கிறதில்ல. நாத்தனார் பிள்ளைக்காக இப்படி வாசலுக்கும் உள்ளுக்கும் நடை பழகிற. அவ்வளோ உசத்தியா போயிட்டானா இவன்? அம்மா ஒரு வினாடி அவளை துளைத்து விடுவது போல பார்த்தாள். ஆமா, உசத்தி தான். இப்ப என்ன? குருவை விடவா? ஆமாண்டி, அவனை விட இவன் ஒசத்தி தான். இப்ப என்னன்ற? அம்மா அழுத்தம் திருத்தமாக சொல்ல பவித்ரா திகைப்போடு அவளை உற்று பார்த்தாள். பிறகு வீடு பெருக்குவதற்காக துடைப்பம் எடுத்தவள் 5வது நிமிடம் ஒரு கையில் துடைப்பமும் மற்றொரு கையில் ஐயுவின் கடிதமுமாக அம்மாவிடம் வந்தாள்.
இந்தா இத பாரு. என்னது? சித்த முன்னாடி தலை மேல தூக்கி வச்சு பீத்துண்டையே. உசத்தி உசத்தின்னு அந்த உசத்தியானவன் கடுதாசி எழுதி வச்சுட்டு போயிருக்கா உங்களுக்கு. அம்மா திகைப்போடு அதை வாங்கி படித்தாள். மாமாவுக்கும் அம்மாமிக்கும் ஐயுவின் நமஸ்காரங்கள். கிட்டத்தட்ட 1½ வருடமாக உங்களுக்கு பல வகையிலும் கஷ்டங்கள் கொடுத்து விட்டேன். இருப்பினும் பெற்ற பிள்ளையை விட ஒரு படி மேலாக என் மீது அன்பு காட்டினீர்கள். இனியும் இந்த வீட்டில் இருந்து கொண்டு உங்களுக்கு சிரமம் கொடுக்க நான் விரும்பவில்லை. எனவே போகிறேன். தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம். முடிந்த போது வந்து பார்க்கிறேன். அம்மாமி திகைப்போடு பெண்ணை பார்த்தாள். என்னாச்சடி இவனுக்கு? இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கான். நன்றி கெட்டவன் வேற எப்படி எழுதி வச்சுட்டு போவான்? வேலை கிடைச்செடுத்து இல்லையா? 1500 ரூபாய் சம்பளம், தினம் 50 100ன்னு டிப்ஸ். இத்தனை பணத்தையும் உங்க காலடியில கொட்ட அவன் என்ன முட்டாளா? ஹோட்டல்ல ஓசி சாப்பாட்டுக்கு வழி பண்ணிண்டாச்சுன்னா இத்தனை பணமும் மிச்சம் தானே? சேர்த்து வச்சுண்டு வீடும் வாசலும் வாங்குவானா? இல்ல நன்றி விசுவாசம்னு சொல்லிண்டு உங்ககிட்ட ஏமாந்துருப்பானா? கொஞ்சம் சும்மா இருக்கையா? அவனை பத்தி என்னைக்கு நீ உசத்தியா சொல்லி இருக்க? எனக்கு என்னமோ அப்பா பணத்தை கூட தொலைச்சதா அவன் சொல்றது உண்மையா இருக்கும்னு தோணல. எடுத்து இவன் சுருட்டி வச்சுண்டு எவனோ பிடுங்கிண்டு போயிட்டுதான் சூப்பரா கதை கட்டி விட்டுருப்பான். இங்கேயே இருந்த அந்த பணத்தை கேப்பேளே, அதான் உத்தியோகம் கிடைச்சதும் ஓடிட்டான் ராஸ்கல். தலையில தூக்கி வச்சுண்டு ஆடினேளே, அதுக்காக பலன் காலால எட்டி உதைச்சிட்டான். இனிமேயானும் புத்தி வந்தா சரி. அம்மாமி எதுவும் பேசாது கடிதத்தை கொண்டு போய் சுவாமி ஷெல்ஃபில் வைத்தாள். இருக்கட்டும், அவன் நன்றி கெட்டவனாவே இருக்கட்டும். இப்போ உனக்கு அவன் போனதுல திருப்தி தானே? திருப்தி தான். இன்னும் எதையாவது சுருட்டிண்டு போகாம இந்த மட்டோட போனானே. அதன் பிறகு புருஷன் வரும் வரை பெண்ணிடம் வாய் கொடுக்கவே இல்லை. இரவு புருஷன் வந்ததும் கடிதத்தை கொண்டு வந்து மௌனமாய் நீட்டினாள். அதை வாங்கி படித்த பத்ரி ஒரு வினாடி அதிர்ந்தாலும் எதுவுமே சொல்லாது அதை அவளிடமே திருப்பி கொடுத்தார். ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறேள்? பேச என்ன இருக்கு? அவன் போனதுல எனக்கு சந்தோஷம்தான். என்ன சொல்றேள்? எங்க இருந்துண்டு இடிசோறு திங்கிறத விட வெளியில போய் சுதந்திரமா பிடிசோறாவது சாப்பிட்டுட்டு போகட்டுமே. நானும் அதான் நினைச்சேன். அம்மா உள்ளறையில் அலட்சியமாய் புத்தகம் படித்து கொண்டிருந்த பெண்ணை பார்த்தபடி சொன்னாள். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அவர் ஷர்ட்டை கழட்டினார். ஒருவேளை அவ நாம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ? கேட்கட்டுமே, என்ன இப்போ? தெரிய வேண்டிய விஷயம்தானே. அவளுக்கு பிடிக்காம தான் இப்படி பண்றாளா? படிப்பில்லை, பெருசா அழகில்லை, நம்ம கையில லட்சமா பணமும் இல்லை, அவனுக்கு ஒரு உத்தியோகமும் இல்லை. இப்படி எதுவுமே இல்லாதவளை இந்த காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறது சாதாரண விஷயமா? தெரியாத ஒருத்தனுக்கு பண்ணி கொடுத்து பொண்ணை நன்னா வச்சுப்பாளான்னு தினமும் செத்து செத்து பிழைக்கிறத விட ஐயவை நம்பி கொடுக்கலாம்னு தோணித்து. இதுல என்ன தப்பு? இதை விட என்னை கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுடலாம். பத்ரி திரும்பினார். பவித்ரா கண்கள் சிவக்க ஆத்திரமாய் நின்றிருந்தாள். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு ஐயவை உதாசீனப்படுத்துற? என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றதுக்காக நான் எதுக்குமே ஆசைப்படக்கூடாதா என்ன? என்கிட்ட 4 குறை இருக்குங்கிறதுக்காக 6 குறை இருக்கிற ஐயுதான் எனக்கு கிடைப்பான்னு நீங்க எப்படி தீர்மானம் பண்ணலாம்? என்னை எவனுமே கல்யாணம் பண்ணி காட்டா போயிட்டு போறா, அதுக்காக ஐயவை கட்டிப்பேன்னு மட்டும் நினைச்சுடாதீங்கோ. இப்படியே இருந்தாலும் இருப்பனே தவிர அவனுக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன். அம்மாவும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நாங்க இந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் இதெல்லாம் மட்டுமில்ல பவித்ரா. வேற என்ன? பவித்ரா அப்பாவை ஆத்திரம் அடங்காமல் பார்த்தாள். அதெல்லாம் இப்ப எதுக்கு? அத சொன்னா இவ உடனே ஐயுவை பண்ணிக்க போறாளா என்ன? இந்த பாரு, இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. ஐயுவை விட உனக்கு உசத்தியான ஆம்படையான் இந்த ஜெகத்துல கிடைச்சுட மாட்டான். ஐயுவுக்கு படிப்பில்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் நல்ல வண்டி, பொம்மை நாட்டிய மதிக்கிறவன். பின்னால அவன்கிட்ட காசு குமிய போறது. நிச்சயம் படிச்சவன் எல்லாம் பணக்காரனாவும் இருக்கிறதில்ல, படிக்காதவன் எல்லாம் அடுத்த வேளை சோறுக்கு கஷ்டப்பட்டுண்டே இருப்பான்னு சொல்ல முடியாது. இன்னி தேதிக்கு பாதி பணக்காரா அந்த காலத்துல சரியா படிக்காதவன்னு தான் சொல்லிப்பா. அந்த மாதிரி ஐயவும் ஒரு நாள் பெரிய ஆளாவான். அப்ப நீ வருத்தப்படுவ பார். அம்மா சொல்ல பவித்ரா இளக்காரமாக சிரித்தாள். அப்பவும் வருத்தப்பட மாட்டேன், கவலைப்படாத என்றபடி போனாள். போகட்டும் விடு. இவளை ஐயவுக்கு பண்ணி கொடுத்தா கூட அவன் வாழ்க்கை நாசம் ஆயிடும். அந்த பாவத்தை கட்டிக்கிறத விட இவ தலையெடுத்து என்னவோன்னு விட்டுடுறது நல்லது. அவர் சாப்பிட்டு எழுந்து கை அலம்ப போனார்.
பவித்ரா இரவெல்லாம் தூங்கவில்லை. அப்படி என்ன குறை என்று ஐயுவின் தலையில் அவளை கட்ட வேண்டும். படிப்பு வரவில்லை என்பதும் உத்தியோகம் இல்லை என்பதும் அவ்வளவு பெரிய குறைகளா? அப்படி பார்த்தால் அவளாட்டம் எத்தனை பெண்கள்! எல்லோருக்கும் நல்ல இடமே கிடைக்காதா என்ன? என்ன முட்டாள்தனம்! நல்ல இடம் கிடைக்காது என்று முடிவு செய்ய இவர்கள் யார்? கடவுளா? இவர்கள் தலை குனிவது போல். அவனுக்கு ஒரு படித்த பணக்கார கம்பீரமான ஒரு புருஷன் கிடைக்க வேண்டும். அவளுடைய கனவே அதுதான். நாவல்களிலும் சினிமாக்களிலும் சாதாரண பெண்ணுக்கு ஒரு ராஜகுமாரன் கிடைப்பதாக படித்து பார்த்ததும் அவளுக்கு நிறைய கனவு காண ஆரம்பித்தாள். ஒரு அழகான ராஜகுமாரன் அவளை கோயிலில் பார்த்துவிட்டு வீடு தேடி வந்து இவளை பெண் கேட்டு ஒற்றை காலில் நிற்பதாகவும், லட்ச லட்சமாய் சம்பாதிக்கும் ஒரு டாக்டர் அல்லது என்ஜினியர் ஏதோ கல்யாணத்தில் இவளை பார்த்துவிட்டு மயங்கி போய் இவளை துரத்தி துரத்தி காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு மகாராணி மாதிரி நடத்துவதாகவும், இப்படி விதம் விதமாய் கற்பனை செய்து செய்து அந்த கற்பனை சுகத்தை நிஜம் என்றே நாளாவட்டத்தில் நினைக்க ஆரம்பித்தாள். கோயிலுக்கு போனால் கண்கள் அலை பாய்ந்தது. கல்யாணங்களில் யார் பார்வையாவது தன் மீது காதலோடு படுகிறதா என்று சுற்றி சுற்றி பார்ப்பது என்று ராஜகுமாரனை தேடுவது வழக்கமாயிற்று. அவள் நம்பிக்கை நிச்சயமாக தனக்கு நல்ல இடத்தில் எவ்வித பிரச்சனையும் இன்றி கல்யாணம் ஆகும் என்று. அம்மாவும் அப்பாவும் ஐயுவுக்கே அவளை பண்ணிவிட்டால் என்ன என்று முதலில் பேசிக்கொண்ட போது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவளை பொறுத்தவரை ஐயு ஒரு கம்பீரமான ஆணே அல்ல. அடுக்களையில் அத்தனை வேலைகளையும் செய்பவன் அவளுக்கு தேவையில்லை. அவளுக்கு புருஷனாக இருக்கிறவன் படித்தவனாக, ஆங்கிலம் பேச தெரிந்தவனாக, விரல் நகத்தில் கூட அழுக்குப்படியாத நாகரிகத்தோடு மேல்மட்ட நட்புகளை கொண்ட, அடுக்களை பக்கமே வராத கம்பீரமான ஆண்மகனாக இருக்க வேண்டும். இந்த கற்பனைக்கும் ஐயுவுக்கும் துளி கூட சம்பந்தமில்லை. அடுக்களை மெழுகி துடைத்து பாத்திரம் தேய்த்து காய்கறி நறுக்கி கொடுக்கும் ஐயு அவளை பொறுத்தவரை பாதிப்பெண். இந்த லட்சணத்தில் அவனுக்கு அவளை கொடுப்பதாக அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொண்டால் எப்படி இருக்கும் அவள் மனம்? அம்மா அப்பாவிடம் காட்ட முடியாத வெறுப்பையும் ஆத்திரத்தையும் ஐயுவிடமே காட்ட தோன்றியது. வார்த்தைகளால் அவனை குத்தி குதறுவதில் தனி ஆனந்தம் ஏற்பட்டது. அவனை ஓட ஓட விரட்டுவதே குறிக்கோளாயிற்று. அவன் வீட்டை விட்டு ஓடிவிட்டால் அம்மா அப்பாவின் திட்டம் தவிடு பொடியாகும் என்று நினைத்தாள். அவளுக்கு நல்ல வரன்கள் பார்த்து வந்த வரன் எல்லாம் தட்டிப்போய், அதன் பிறகு அம்மாவும் அப்பாவும் சலித்து போய் ஐயுவை பற்றி பேசி இருந்தால் கூட பரவாயில்லை. எந்த வரனுமே பார்க்காமல் நல்ல வரனே கிடைக்காது என்று அவர்களாக ஒரு முடிவெடுத்ததை அவளால் மன்னிக்கவே முடியவில்லை. தன்னை அவர்கள் மட்டமாக எடை போட்டு விட்டதையும் அவளால் தாங்க முடியவில்லை. இதெல்லாம் சேர்ந்துதான் ஐயுவை வார்த்தைகளால் குதறினாளே தவிர உண்மையில் அவன் மீது அவளுக்கு வேறு எந்த பகையும் இல்லை. அவன் அந்த வீட்டில் இருக்கும் வரை அப்பாவும் அம்மாவும் வேறு மாப்பிள்ளையே பார்க்க மாட்டார்கள் என்று நினைத்தாள். தன் பாதையில் இருக்கும் தடையை ஒதுக்கி தள்ளிவிட்டு முன்னேறும் உரிமை மனிதனுக்கு உண்டு என்று நினைத்தாள் அவள். அந்த உரிமையினால் தான் அவனாக வீட்டை விட்டு போகும்படி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் அடைந்தாள். அவளை பொறுத்தவரை அவள் செய்தது நியாயம்தான். தன் இடத்தில் யார் இருந்திருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பார்கள் என்று திடமாய் நம்பினாள் அவள். கதவை தட்டிவிட்டு காத்திருந்தான் ஐயோ. ஒரு நிமிடத்திற்கு பிறகு உள்ளே வர சொல்லி அழைப்பு வந்தது. சொல்லுங்க ஐயப்பன், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சித்ரா விஸ்வநாத் ஹிந்துவில் இருந்த தலை நிமிர்த்தி கேட்டாள். பர்சனல் விஷயமா தான் மேடம். சொல்லுங்க. நான் இந்த ஹோட்டல் கேம்பஸ்லேயே ஏதாவது ஒரு மூலையில் தங்கிக்க நீங்கள் அனுமதிக்கணும். என்ன பிரச்சனை? இத்தனை நாள் எங்கிருந்தீங்க? மாமா வீட்டில் இருந்த. இனிமேலும் அவங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை, அதான் காரணம். இங்கேயே தங்க நீங்கள் அனுமதிச்சா வேலை நேரம் போக மிச்ச நேரமும் இங்கே என்ன வேலை வேணும்னாலும் செய்ய தயாராக இருக்க. நீங்கள் போஸ்டல் டிகிரி சேர்ந்தாச்சா? இனிமே தான் மேடம். இங்கே தங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஐயப்பன். நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். உங்களுக்கு கார்டனிங் தெரியுமா? தெரியும். மாமா வீட்டு கொல்லையை நான் தான் பார்த்துப்பேன். எங்கள் வீட்டு கார்டனுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் தேவை. அவருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. அப்பா ஓகேனா நீங்கள் பார்ட் டைம் வேலையாக கார்டனிங் பண்ணலாம். தங்குறதை பற்றி அப்பா தான் டிசைட் பண்ணணும். நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குறேன்னா? சிரமம் எல்லாம் இல்லை. நீங்கள் பாட்டிக்கு கொடுத்த ரத்தத்தை நாங்கள் மறந்துட முடியுமா? ஐயோ, நான் அதனால் ஹெல்ப் கேட்கல. பதிலுக்கு பதில் செய்யத்தான் வேணும்னு நினைக்கல. நான் அதை அப்பவே மறந்துட்டேன். அதையே நினச்சுட்டு இருந்தா நான் கடைசி வரை உங்ககிட்ட ஹெல்ப்பே கேட்க முடியாது. அப்படி கேட்க தேவையில்லைங்கிற நிலையிலையும் நான் இல்லை.
எப்போதுமே இன்னொருத்தரோட தயவு தேவைங்கிற நிலையில தான் நான் இருக்கேன். நான் உங்களுக்கு செய்த அதனால நீங்க எனக்கு செய்துதான் ஆகணும்னும் நான் நினைக்கல. எனக்கு வேற வழி தெரியல. உங்கள விட்டா இப்ப வேற யார்கிட்டயும் உதவியும் கேட்க முடியாது. அதான் வெட்கத்த விட்டுட்டு உதவுங்கன்னு கேட்கிறேன். சித்ரா புன் சிரிப்போடு அவனை பார்த்தாள். உங்க வெளிப்படையான பேச்சை நான் பாராட்டுறேன் ஐயப்பன். அப்பா கிட்ட பேசிட்டு இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு பதில் சொல்றேன். நன்றி மேடம். ஐயோ வெளியில் வந்தான். தற்போது தான் தங்கி இருக்கும் மற்றொரு வெயிட்டரின் வீட்டில் இன்னும் 2 நாள் தங்குவதா அல்லது ஏதாவது லாட்ஜுக்கு போவதா என்று யோசித்தவனுக்கு லாட்ஜ் பெட்டர் என்று தோன்ற வேலை முடிந்ததும் பெட்டியோடு ஒரு சுமாரான சீப்பான லாட்ஜுக்கு வந்து ரூம் எடுத்தான். 2 நாள் கழித்து டியூட்டி முடியும் போது சித்ராவிடமிருந்து அழைப்பு வந்தது. அவள் எதிரில் பணிவாக கை கட்டி நின்றான். நீங்க வீட்டுக்கு போய் அப்பாவை பாருங்க ஐயப்பன். அப்பா கிட்ட நான் எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களை அங்க வந்து பார்க்க சொன்னார். இப்ப போலாமா? 4 மணிக்கு போங்க. கார்டன்லயே இருப்பார் அவர். சரி மேடம், ரொம்ப நன்றி. அவள் சிரிப்போடு தலையசைத்தாள். அவன் வெளியில் வந்தான். லாட்ஜுக்கு திரும்பி சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் ஒரு முறை குளித்து இருப்பதில் பளிச்சென்றிருந்த ட்ரெஸ்ஸை அணிந்து முதலாளியின் வீட்டுக்கு கிளம்பினான். சித்ரா சொன்னது போல் அவர் கார்டனில் தான் பிரம்பு நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தார். அவரோடு அவர் அம்மாவும் மனைவியும் கூட அமர்ந்திருந்தார்கள். என்னப்பா நல்லா இருக்கையா? பாட்டி கேட்டாள். நல்லா இருக்கம்மா. சித்ரா சொன்னாப்பா, எனக்கு கார்டனிங் செய்ய ஆள் தேவைதான். ஆனா நீ தங்குற மாதிரி இங்க இடம்தான். எனக்கு வசதியான இடம் வேணாம் சார். உங்க கார் ஷெட் மூலையில ஒரு சின்ன இடம் போதும். என் பெட்டியை வைக்கவும் ராத்திரி நான் படுக்கவும் ஒரு சின்ன இடம். அவர் கண்மூடி யோசித்தார். அவுட் ஹவுஸ்ல ஏற்கனவே 2 வேலைக்காரங்க தங்கி இருக்காங்க. ஒன்று செய்யலாம். சொல்லுங்க சார். வடக்கு மூலையில ஒரு இடம் இருக்கு. ஒரு குடிசை போட்டு தரலாம். ஆனா சும்மா தங்கக்கூடாது. வாடகை தந்துடுறேன் சார். கரெக்ட். மாசம் 150 ரூபாய் வாடகை. ஒரே ரூம் தான். நீ படுக்க படிக்க தூங்க. தோட்டத்தில் இருக்கிற டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்க. ரொம்ப நன்றி சார். தினம் 2 மணி நேரம் தோட்டத்தை கவனிச்சுக்க. அதுக்கு ஒரு 300 ரூபாய் உனக்கு சம்பளம் தர சொல்றேன். வேணாம் சார், ஒரு பொழுதுபோக்கா அதை செய்யறேன். நீங்க இவ்வளோ உதவி செய்யறதுக்கு நான் அது கூட செய்யக்கூடாதா? நான் கொடுக்கிற பணம் உனக்கு உதவியா இருக்கும். மறுக்காத. வேணாம்னு சொல்றது சுலபம். பண தேவை ஏற்படும் போது ஏண்டா அப்படி சொன்னோம்னு உனக்கே தோணும். யாரும் யாருக்கும் சும்மா செய்ய வேண்டாம். கரெக்டா இருந்துடுறது எப்பவே நல்லது. புரிஞ்சுதா? ஐயோ தலையாட்டினான். நாளைக்கு குடிசை போட சொல்றேன். அது ரெடி ஆகிற வரைக்கும் கார் ஷெட்ல தங்கிக்க முடிஞ்சா எனக்கு ஆட்சேபனை இல்லை. நன்றி சார். 7 ஜென்மத்துக்கும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அடுத்த ஜென்மத்துல நீ என்னவா பிறக்க போறேன்னு சொல்லு. அதுக்கேத்தாப்புல நானும் பிறக்க பார்க்கறேன். கடனை வசூல் பண்ண. அவர் சிரித்தார். போய் வேலையை பாருப்பா என்று அவனை அனுப்பினார். மறுநாள் லாட்ஜை காலி பண்ணினான். அன்று இரவு குடிசை ரெடியாகி விட்டது. பண்ணை வீடு மாதிரி தோட்டத்திற்கு நடுவில் அந்த சின்ன குடிசை ஏகாந்தமாய் இருந்தது. காணி நிலம் வேண்டும் என்ற பாரதியின் பாட்டு நினைவுக்கு வந்தது. குடிசைக்கு வெளியில் ஒரு கயிற்று கட்டிலில் படுத்தால் ஆகாயத்தோடு உறவாடலாம். காற்றோடு பேசலாம். நட்சத்திரங்களோடு நட்பு கொண்டு கண் சிமிட்டலாம். நில ஒளியில் குளிக்கலாம். இயற்கையை போல இதமான விஷயம் வேறென்ன இருக்கிறது? ஐயோ, இப்படி ஒரு இடத்தில் வாழும் சந்தோஷம் தனக்கு கிடைத்ததற்காக தெய்வத்திற்கு நன்றி சொன்னான். மனிதனுக்கு பணம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் சந்தோஷமும் நிம்மதியும். பணத்திற்கும் அதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதற்கு அவனே ஒரு உதாரணம். மாமாவின் பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தவிர எவ்வித கவலையும் அவனுக்கு இந்த நிமிடம் இல்லை. ஒரு ஸ்டவ்வும் 4-5 அலுமினிய பாத்திரங்களும் வாங்கி கொண்டான். காலையில் டியூட்டி என்றால் மதியத்திற்கு மேலும், மத்தியான டியூட்டி என்றால் காலையிலும் சமைத்து கொண்டான். தோட்ட வேலையும் செய்தான். உற்சாகமாக ரசனையோடு செய்தான். புதிய புதிய பூச்செடிகளை வளர்த்தான். ஒவ்வொரு விதையும் பூமியை முட்டிக்கொண்டு முளைவிடும் அழகுக்கு எதை ஈடாக சொல்வது? அதில் ஒவ்வொரு துளிராய் விட்டு அது மெல்ல மெல்ல வளர்வதை பார்க்கும் சந்தோஷத்திற்கும் ஈடு இணையில்லை. ஐயுவிற்கு வியப்பாக இருந்தது. ரசிப்பதற்கும் சந்தோஷப்படுவதற்கும் பிரமிப்பதற்கும் இந்த உலகில் எவ்வளவு விஷயங்கள் உள்ளன. இறைவன் பெரிய படைப்பாளி மட்டுமல்ல, மிக பெரிய கலா ரசிகனும் கூடத்தான். ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து படைத்திருக்கிறான். ஓர் அறிவு ஜீவன்களில் இருந்து 6 அறிவு மனிதன் வரை ஒவ்வொன்றிற்கும் சுவாரஸ்யமான வாழ்க்கை வட்டமும் போராட்ட குணமும் புறத்தோற்றமும் அகத்தோற்றமும் கொடுத்து ஒன்றில் இருந்து ஒன்றை வித்தியாசப்படுத்தி அனைத்திலும் தானே நிறைந்து. இதைத்தான் கீதையின் சொன்னானா?
மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, பாவம் புண்ணியம் போற்றுதல் தூற்றுதல் அனைத்தும் நானே, கொல்வதும் நானே, கொல்லப்படுவதும் நானே. ஐயோ! தாழ்ந்த குரலில் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா என்ற கண்ணதாசனின் கர்ணன் வரிகளை பாட ஆரம்பித்து கண்மூடி தானே ரசித்து கேட்டான். உங்களுக்கு பாடத் தெரியுமா ஐயப்பன்? பின்னால் குரல் கேட்க தூக்கி வாரி போட திரும்பினான். நைட்டியோடு தோட்டத்தை சுற்றி நடந்து கொண்டிருந்த சித்ராவை பார்த்ததும் கூச்சத்தோடு சிரித்தான். சும்மா, பரவாயில்ல, நல்லாவே பாடுறீங்க. இசைக்கு மயங்காத ஜீவராசியே கிடையாது தெரியுமோ? செடி கொடிகள் கூட நல்ல இசையை கேட்டு ரசிக்குதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. அப்படியா? அப்படித்தான், இசை கேட்டால் புவி அசைந்தாடும். உங்களுக்கு பாடத் தெரியுமா? தெரியும், கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டேன். வயலின் வாசிக்க தெரியும். பரதநாட்டியமும் விட்டு வைக்கல. கச்சேரி பண்றதுண்டா? இல்ல, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். சங்கீதம்ங்கிறது மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தானே தவிர சம்பாதிக்கிறதுக்கு இல்ல. அது வியாபார பொருளும் இல்ல. மும்மூர்த்திகள் யாரும் காசுக்கு கீர்த்தனம் எழுதல. ஒவ்வொரு கீர்த்தனமும் அவங்களோட பக்தியின் வெளிப்பாடு. அவங்க ஒற்றை உடுப்பும் உஞ்ச விருத்தியுமா வாழ்ந்து தன்னை மறந்த பக்தியோட பாடின கீர்த்தனங்களை இன்னைக்கு பட்டு புடவையும் வைரத்தோடும் நெக்லஸும் லிப்ஸ்டிக்கும் மேக்கப்புமா மேடை மேடையா வியாபாரம் பண்றவங்களை பார்த்து வேதனையா இருக்கு. அதனால கச்சேரிகளுக்கு போறதை கூட நிறுத்திட்டேன். காசுக்கு ஆசைப்படாம உண்மையான பக்தியோட முகம் தெரியாத யார் பாடினாலும் ரசிச்சு கேட்பேன். ஐயோ! வாய் பிளக்காத குறையாய் அவள் பேசுவதை பிரமிப்போடு கேட்டான். சினிமா பாட்டுக்களை தவிர அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அது கூட மிக மிக இனிமையான நல்ல பாடல்களை மட்டும்தான் முணுமுணுப்பான். அந்த முணுமுணுப்பையும் ஒருத்தி பாராட்டியது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதைவிட அவனையும் மதித்து அவள் இவ்வளவு கனமான விஷயத்தை பேசியது பெருமையாக இருந்தது. முதல் சம்பளம் வாங்கிய கையோடு மாமாவின் வீட்டுக்கு வந்தான். அவனை பார்த்ததும் மாமி ஓடி வந்தாள். சம்பளத்தை அவளிடம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி வாங்கி கொண்டான். அவன் போன நேரம் மாமாவும் பவித்ராவும் வீட்டில் இல்லை. நீ போனது எனக்கு ரொம்ப வருத்தம்டா. ஐயோ! எல்லாரோட நல்லதுக்காகத்தான் போனன் அம்மாமி. தூர இருந்தா பாசம் கூடும்னு சொல்வா. தூர இருந்தா பாசம் கூடுமா? யார் சொன்னா அப்படி? அதெல்லாம் போய். குருமூர்த்தி கூட தூரத்தான் இருக்கார். என்ன பிரயோஜனம்? என்ன அம்மாமி என்னமோ போல் சொல்றேள். குருமூர்த்தி இட்ட கடுதாசி வரலையா? அதனாலதான் அவனுக்கு பாசம் குறைஞ்சுடுத்துன்னு முடிவு கட்டிட்டேளா? பாவம், அவனுக்கு படிப்பு ஜாஸ்தியா இருக்கும். லெட்டர் போட நேரம் இருந்திருக்காது. மாமி இல்லை என்பது போல் தலையாட்டிவிட்டு அவனை பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கி இருந்ததை கண்டதும் ஐயோ பதறினான். என்னாச்சு மாமி? நீ நினைக்கிறாப்புல இல்லடா. ஐயோ, குருமூர்த்தி இப்ப குருமூர்த்தி இல்ல, ஜார்ஜ் வில்லியம்ஸ்னு பேரை மாத்திண்டாச்சு அவன். ஐயோ! அதிர்ச்சியோடு மாமியை பார்த்தான். அவன் பெண்டாட்டி பேர் ஸ்டெல்லாவாம். அம்மாமி அடுத்த அணுகுண்டை தூக்கி போட்டாள். அந்த அதிர்ச்சியில் வாசல் பக்கம் ஏதோ தடால் என்று விழுந்தது. கோவிலில் இருந்து வந்திருந்த பவித்ரா அம்மா போட்ட அணுகுண்டில் பூக்கோடையை தவற விட்டிருந்தாள். காதலித்தது குற்றமில்லை. பெற்றோருக்கு தெரியாமல் கல்யாணம் செய்து கொண்டது கூட குற்றமில்லை. ஆனால் பிள்ளை மதம் மாறியதைத்தான் அம்மாவையால் தாங்க முடியவில்லை. காதல் என்பது ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் நேசிப்பதும் புரிந்து கொள்வதும் மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் மதிப்பதும் கூட. காதல் என்பது அனைத்தையும் கடந்த விஷயம். காதலுக்காக அனைத்தையும் துறப்பதென்பது சாதாரண விஷயம்தான். ஆனால் மதம் மாறினால்தான் காதல் அங்கீகரிக்கப்படும் என்று மிரட்டுவதும் எதிராளியை தன் வழிக்கு இழுப்பதும் தூய காதல் என்று ஒப்புக்கொள்ள முடியாது. நீ நீயாக இரு, நான் நானாக இருக்கிறேன். உனக்குள் இருக்கும் நீயை நீயும், எனக்குள் இருக்கும் நானை நானும் மறந்து நேசிப்போம், மதிப்போம், வாழ்வோம் என்பதுதான் சத்தியமான காதல். அத்தகைய காதல் குருமூர்த்தியிடமும் அவனை காதலித்து மணந்த அந்த பெண்ணிடமும் இருந்திருந்தால் குருமூர்த்தி ஜார்ஜ் வில்லியம்ஸாக மாற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. மதம் மாற அவன் சம்மதித்தது அந்த பெண்ணின் மீது உள்ள காதலினால் என்பதை விட அவள் தகப்பனிடமிருந்த பணத்தின் மீது உள்ள மயக்கத்தினால் என்பதுதான் கசப்பான உண்மை. இந்த கல்யாணத்தினால் அவன் காதலை மட்டும் அசிங்கப்படுத்தவில்லை, தன்னை பெற்றவர்களை, தன் மதத்தை, எல்லாவற்றையுமே அசிங்கப்படுத்தி விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். யாரிடமும் சொல்ல முடியாத நிலையில் வாய்விட்டு அழக்கூட இயலாமல் இருந்த மாமி ஐயுவிடம் சொல்லிய பிறகு, அதை பவித்ராவும் கேட்டுவிட்ட பிறகு உடைந்து போய் அழுதாள். ஊரை கூப்பிட்டு உறவை கூப்பிட்டு தொட்டிலுக்கு அடியில் நெல் பரப்பி மாமனார் பேரோட வியாழக்கிழமை
பிறந்ததால குருன்னு கூட சேர்த்து குருமூர்த்தின்னு எழுதி குழந்தை காதுல 3 தரம் அதை மந்திரம் மாதிரி சொல்லி வந்த உறவுக்கெல்லாம் குழந்தை பேரை உறக்க சொல்லி வாய் நிறைய ஆசை ஆசையா கூப்பிட்டு தடவி தடவி வளர்த்து அவன் பண்ணின குறும்புத்தனங்களையும் அதுல தெரிஞ்ச புத்திசாலித்தனத்தையும் பார்த்து பெருமைப்பட்டு பூரிச்சு அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வரும்போதெல்லாம் பால் பாயசம் வச்சு அப்பெல்லாம் நினைச்சு பார்த்தனா இவன் ஜார்ஜ் வில்லியம்ஸா ஆயிடுவான்னு. இப்படி தெரிஞ்சிருந்தா மனசை கல்லாக்கிண்டு நம்மது இல்லைன்னு நினைச்சுண்டு ஏதாவது சர்ச்சில் கொண்டு போட்டுட்டு வந்திருப்பனே. இழப்புதான் தலைவிதின்னு ஆனப்புறம் எதுக்கு பாசத்தை வளர்த்துட்டு இருக்கணும். இனிமே குருமூர்த்தின்னு வாய் நிறைய கூப்பிட முடியுமா அவனை? அவன் செத்திருந்தா கூட அந்த துக்கம் 1 வருஷமோ 2 வருஷமோ தான். ஆனா இந்த துக்கம் நான் சாகர வரைக்கும் என்னை கொல்லாம கொன்னுருக்குமே. ஏண்டா ஐயோ எனக்கு இப்படி ஒரு துக்கம்? ஏன் அவன் என் வயிற்றுல பிறந்தான்? ஏன் எங்க வாயால குருமூர்த்தின்னு பேர் வச்சுண்டான்? ஏன் காயத்ரி ஜெபிச்சு பூணூல் போட்டுண்டான்? இத்தனைக்கு பிறகு ஏண்டா ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஆனான்? எப்படி மனசு வந்தது அவனுக்கு? காதல் மென்மையான உணர்வுன்னு சொல்றது நிஜம்னா மற்றவாளோட உணர்வுகளை எப்படி அது காலில் போட்டு மிதிக்கும்? பெத்தவாளோட உணர்வுகளை கொன்னு குழி தோண்டி புதைக்கிற உணர்வுக்கு பேர்தான் காதலா? சொல்லுடா ஐயோ. அம்மாமே அழுததை காண சகிக்கவில்லை. அடி வயிற்றை என்னமோ செய்தது. மாமா தலை குனிந்து துவண்டு போய் உட்கார்ந்திருந்தார். பவித்ரா சுவரில் சாய்ந்து முழங்காலை கட்டிக்கொண்டு எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். ஐயவுக்கு யாரை சமாதானப்படுத்துவதென்று தெரியவில்லை. குருமூர்த்தி ஏன் இப்படி செய்துவிட்டான் என்று நொந்து கொண்டே மாமையை இரக்கத்தோடு பார்த்தான். மாமாவின் தோளில் கை வைத்து ஆறுதலாய் அழுத்தினான். மாமா அவனை நிமிர்ந்து பார்த்தார். பணம் போனதை பற்றி நான் ஏன் கவலைப்படலைன்னு இப்போ புரியறதாடா ஐயோ? மாமா, பெத்த பிள்ளையையே தக்க வச்சுக்க முடியல, பணம் நிற்குமா என்ன? இந்த விஷயம் எப்போ மாமா தெரியும்? இவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னதும் குருமூர்த்திக்கு சொல்ல வேண்டாம், பாவம் குழந்தை கவலைப்படுவான்னு சொன்னா இவ. எனக்கு மனசு கேட்கல. இவளுக்கே தெரியாமல் சென்னைக்கு போனேன். ஹாஸ்டலில் அவன் இல்லை. அவன் ஃப்ரெண்டு தான் விஷயத்தை சொல்லி விலாசம் கொடுத்தான். அவன் ஃப்ரெண்டு போய் சொல்கிறான்னு சந்தேகப்பட்டேன். வாங்க சார்னு அவன் என்னை கூட்டிண்டு போன இடம் சர்ச். பெண்டாட்டி தோளில் கை போட்டுண்டு அவளோட அப்பா அம்மாவோட சிரித்து பேசுண்டு போய் காரில் ஏறி போகிறான். அந்த ஜார்ஜ் வில்லியம்ஸ் கழுத்தில் தங்க செயின், அதில் சிலுவை. அப்போது நான் பட்ட வேதனை அந்த இயேசுவுக்கே பொறுக்க முடியாமல் போயிருக்கும். எந்த மதமும் மனுஷனை கீழ்த்தரமாக நடந்துக்கோன்னு போதிக்கிறதில்ல. மனுஷத்தன்மையை இழந்துடாதேன்னு தான் சொல்றது. எல்லா மதமும் உயர்ந்த மதம்தான். மனுஷாதான் தாழ்ந்து போய் மதங்களை கேவலப்படுத்திடுறா. என் பிள்ளை மாதிரி பச்சோந்திகளால அவா பிறந்த மதம் மட்டுமில்ல, போய் சேர்ற மதமும் அசிங்கப்பட்டு போயிடும். என் கவலை எல்லாம் இப்போ ஜார்ஜ் வில்லியம்ஸை பற்றி இல்லை, இந்த பவித்ராவை பற்றி தான். எல்லாம் சரியா இருந்தாலே இங்க வரன் கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கும்போது குருமூர்த்தி ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஆன கதையில இவ கல்யாணம் எங்கே இருந்து நடக்கும்? பிள்ளை பண்ணின காரியத்துக்கு பொன் என்ன செய்வார்னு சொல்ற அளவுக்கு பெருந்தன்மையான சம்பந்தம் எப்ப கிடைச்சு இவளுக்கு எப்ப கல்யாணம் நடந்து? எனக்கு நம்பிக்கை இல்லடா ஐயோ. எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு பெருந்தன்மையான ஒரே ஆள் நீதான். நான் சொன்னா நீ தட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு பிள்ளை மட்டும் இல்லை, பொண்ணும் சரியா இல்லையே. நான் என்ன செய்வேன்? அந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சியை பிடிக்கலையா? மாமா துண்டால் முகத்தை பொத்தி கொண்டு குலுங்க ஐயோ திகைத்து போய் அவரையும் பவித்ராவையும் மாறி மாறி பார்த்தான். பவித்ராவின் வெறுப்புக்கும் துவேஷத்திற்கும் இதுதான் காரணமா? அட கடவுளே, மாமா அவனிடம் இது பற்றி கேட்டிருந்தால் அவனே சொல்லி இருப்பானே. அவனை விட அழகான படித்த நல்ல குணமுள்ள ஒருவன் பவித்ராவுக்கு நிச்சயம் கிடைப்பான் என்று சமாதானப்படுத்தி இருப்பானே. படிப்போ வேலை வெட்டியோ இல்லாதவனை எந்த பெண்தான் கல்யாணம் பண்ணி கொள்வாள்? பிள்ளை செய்த தவறுக்காக இவளுக்கு ஏன் தண்டனை கொடுக்க நினைக்கிறார் மாமா? ஐயோ, மாமாவை பார்த்தான். பவித்ராவுக்கு நல்ல இடம் கிடைக்கும் மாமா, அவசரப்பட வேண்டாம். நமக்கு நடக்கிற நல்லதையும் கெட்டதையும் யாராலையும் தடுத்து நிறுத்திட முடியாது. குருமூர்த்தி செய்த காரியம் ஒரு நாளும் இவளுக்கு கிடைக்கிற நல் வாழ்க்கைக்கே தடையா இருக்காது, இருக்கவும் முடியாது. நீங்க தைரியமா இருங்கோ. மாமா அவன் சமாதானத்தில் நெகிழ்ந்து போய் பெண்ணின் பக்கம் திரும்பி அர்த்தத்தோடு ஒரு பார்வையை வீசினார். இவனை விட ஒரு நல்ல மனிதன் உனக்கு கிடைத்து விடுவானா என்பதை போல் இருந்தது.
பவித்ராவே ஒரு வினாடி அவன் பதிலில் அசந்துதான் போனாள். அவள் தலை தானாய் குனிந்தது. நடந்து போனதை நினைச்சு உங்க உடம்பு எல்லாம் கெடுத்துக்கிறத விட இனி நடக்க போறதெல்லாம் நல்லதாவே இருக்கட்டும்னு வேண்டிண்டு பவித்ராவுக்கு நல்ல பையனா பாருங்கோ மாமா. நான் தொலைச்ச உங்க பணத்தை நான் எப்படியாவது திருப்பி தந்துடுவேன். எதுக்குடான்னு கேட்காதீங்கோ. நான் நிம்மதியா இருக்க வேணாமா? அதுக்குத்தான் பவித்ரா கல்யாணம் முடிஞ்சதும் என்னோட வந்து நீங்க இருந்துடணும், சரியா? அவன் பேச அங்கே கனத்த மௌனம் சூழ்ந்தது. நான் கிளம்புறேன் மாமா. அங்க கேட்டை பூட்டிடுவாங்க. அடிக்கடி வரேன். எதுக்கும் கவலைப்படாதீங்கோ. நாளைக்கு புதன்கிழமை. பவித்ரா ஜாதகத்தை காப்பி எடுத்து சுவாமி கிட்ட வச்சு தெரிஞ்சவாகிட்ட கொடுத்து வைங்கோ. ஐயோ கிளம்பினான். நேரம் போதவில்லை. டியூட்டி, தோட்ட வேலை, அதன் பிறகு படிப்பு என்று ஓய்வின்றி நாட்கள் நகர்ந்தது. தமிழ் இலக்கியம் படிக்க படிக்க பிரமிப்பாய் இருந்தது. 4000 வருடத்து மொழியின் அழகும் அமைப்பும் நளினங்களும் மனதை கொள்ளை கொண்டது. சித்ரா சொன்னது போல் இத்தனை காலம் இந்த இலக்கியத்தை சுவைக்காமல் விட்டு விட்டோமே என்றிருந்தது. தங்கள் கவிதைகளாலும் காவியங்களாலும் தமிழை அலங்கரித்திருக்கும் மனிதர்களை மனசுக்குள் நிறுத்தி தனித்தனியே விழுந்து வணங்கினான். தொல்காப்பியர் காலத்தில் இருந்து இன்றைக்கு கடைசியாய் எழுதி முடிக்கப்பட்டிருக்கும் கவிதை வரை தமிழின் வளர்ச்சியும் மாற்றமும் பிற மொழி சொற்களுக்கு வழிவிட்ட பெருந்தன்மையும் குறித்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் போல் இருந்தது. என்ன ஐயப்பன், ராத்திரி ரொம்ப நேரம் படிக்கிறாப்புல இருக்கு. தமிழ் லிட்ரேச்சர் எப்படி இருக்கு? சித்ரா கேட்டபோது வியப்போடு பார்த்தான். ஏன் குடிசையில விளக்கெரிகிறது உங்க ரூம் வரைக்கும் தெரியுமா? அவ்வளோ தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்களே தெரியும் போது உங்க வீட்டுல எரியிற விளக்கு தெரியாதா? நீங்களும் படிச்சுட்டு இருந்தீங்களா? ஆ. ஏதாவது மேல் படிப்பா? இல்ல, பாரதியார் கவிதைகள். ஐயோ, வியப்போடு அவளை பார்த்தான். ராத்திரி 11 மணிக்கு பாரதியார் கவிதைகளா? சரிதான். ஏன் ராத்திரி 11 மணிக்கு தன் கவிதைகளை படிக்க கூடாதுன்னு முன்னுரை எதுவும் எழுதி வைக்கலையே அவர்? ஐயோ, பக்கென்று சிரித்தான். உங்களுக்கு பிடிக்குமா பாரதியார் கவிதைகள்? பாரதியாரை பிடிக்காமையும் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? அவரோட கவிதைகள்ல எது ரொம்ப பிடிக்கும்? காதலும் தேசபக்தியும் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். உங்களுக்கு எது பிடிக்கும்? சொல்றேன். அதுக்கு முன்னால உங்க படிப்பெல்லாம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லுங்களேன். முதல் வருஷத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டேன். நீங்க கொடுக்கிற ஊக்கத்தினால தான் நானும் படிக்கிறேன். படிக்க படிக்க பிரமிப்பா இருக்கு. தமிழ் மொழி சாதாரணமானதில்லைன்னு புரியறது. ஆழ்கடலுக்குள்ள மூழ்கி ஆராய்ச்சி பண்றாப்புல இருக்கு. கடலுக்குள்ளதான் எவ்வளவு அதிசயங்கள், முத்துக்களும் வலம்புரி சங்குகளும் இன்னும் எவ்வளவோ விலை மதிப்பில்லா விஷயங்களும் புதஞ்சு கிடக்கு. தமிழனா பிறந்ததை நினைச்ச கர்வம் ஏற்படுறது. இப்ப இந்த மொழியை அதே நேரம் நாமளே மதிக்கிறதில்லைன்னு நினைக்கும் போது சங்கடமாகவும் இருக்கு. அந்நியன் ஆண்ட தேசம் இது. ஐயப்பன், ஆங்கிலம் அவன் விட்டுட்டு போன குழந்தை. நாம அதை வளர்த்து பெரிய ஆளாக்கிட்டோம். வளர்த்த குழந்தையை விரட்டுறது இனி இயலாத காரியம். ஆனா வேற ஒண்ணு செய்யலாம். நம்ம தமிழோட அற்புதத்தை உலகத்துக்கு தெரியப்படுத்த ஆங்கிலத்தை ஒரு கருவியா உபயோகப்படுத்திக்கலாம்ங்கிறது என்னோட அபிப்பிராயம். நீங்க என்ன சொல்றீங்க? அதுவும் சரிதான். ஆனா யார் செய்யறாங்க? அப்படி சொல்லாதீங்க. திருக்குறள் ஏற்கனவே பல மொழிகள்ல மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அகநானூறு, புறநானூறு, இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் மொழி மாற்றம் செய்யணும். தமிழ்ல இவ்வளோ இருக்குன்னு தலை நிமிர்ந்து சொல்லணும். ஏன் நீங்க நினைச்சா உங்களால முடியாதா? அவள் கேட்க ஐயோ திகைத்தான். நானா? சரிதான். எனக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது. யாராவது 2 பேர் பேசிண்டாலே பயந்துடுவேன். என்கிட்ட யாராவது பேச வந்தாலும் விலகி ஓடிடுவேன். அவ்வளோ அலர்ஜி. நீங்களே தமிழ்ல பேசுறேளோ? நானும் பேசுறேன். என்னால எல்லாம் முடியாது. எனக்கு அந்த பாஷை வேண்டவும் வேண்டாம். அவன் பதற்றமாய் பேச சித்ரா கைகட்டி சாய்ந்து நின்றபடி அவனையே பொன்சிரிப்போடு பார்த்தாள். மறுபடியும் பாரதியாருக்கு வருவோமா என்றவள். பாரதியார் கவிதைகள்ல எது எனக்கு பிடிக்கும்னு கேட்டீங்கல்ல? கவிதைகள் எல்லாமே பிடிக்கும். அதை விட நான் பிரமிச்ச விஷயம் அவரோட வசன கவிதைகள் தான். முக்கியமா காற்றை பற்றி அவர் எழுதியிருக்கிற வசன நடைதான் என்னை ரொம்ப பாதிச்சது. என்னை நானே உயர்த்திக்க உதவினதும் அதுதான். அப்படி என்ன எழுதியிருக்கார்? நான் இன்னும் முழுசும் படிச்சதில்லை. 2 கயருக்கு கந்தன் வள்ளின்னு பேர் வச்சு வசன நடையில ஒன்று எழுதியிருப்பார். அற்புதமா இருக்கும். அதை விட அற்புதமா இன்னொரு இடத்துல எழுதியிருக்கார். சித்ரா தெளிவான உச்சரிப்பில் கடகடமென்று ஏற்ற இறக்கத்தோடு சொல்ல ஐயோ பிரமித்து போனான். என்ன ஐயப்பன், பிரமிப்பா இருக்கில்ல?
முதல்ல இதை படிச்சப்போ நானும் பிரமிச்சுத்தான் போனேன். காற்று மூலமா அவர் எனக்கு உபதேசம் பண்றா போல இருந்தது. நம்மை விட வலிமையான விஷயங்களை பார்த்து பயப்படுவதற்கு பதில் நம்மை உறுதியாய் வலிமையாய் ஆக்கி கொண்டால் நம்மை பயமுறுத்தும் விஷயம் நமக்கு தோழமையாகி விடுங்கிறதை எவ்வளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. காற்று மெலிய தீயை அவிக்கும், வலிய தீயை வளர்க்கும்னு. ஒரு காலத்துல நான் தொடை நடுங்கியாத்தான் இருந்தேன். எதை பார்த்தாலும் பயம், யார்கிட்ட வேணும்னாலும் பேசணும்னாலும் பயம், திக்குவாய் வேற இருந்தது. அப்போ அப்பா கிட்ட இவ்வளோ பணம் இல்லை, சாதாரண ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். அப்புறம் அப்பாவோட பிஸ்னஸ் பிக்கப் ஆகி அவர்கிட்ட பணம் சேர தொடங்கினதும் திடீர்னு என்னை தூக்கி ஒரு கான்வென்ட்ல போட்டுட்டார். தமிழ் மட்டுமே தெரிஞ்சனா அங்க பட்ட பாடும் அவமானமும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என் வகுப்பு பசங்களை பார்த்தே மிரண்டு ஒதுங்கினேன். நான் ஒதுங்க அவங்க என்னை இன்னும் அதிகமா டீஸ் பண்ணுவாங்க. யாருக்கும் தெரியாம அழுவேன். இத்தனைக்கும் படிப்புல அவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய சூரப்புலி இல்லை. இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிட்டா புத்திசாலின்னு எந்த மடையன் சொல்லி வச்சானோ. இவங்கெல்லாம் தங்களை அப்படி நினைச்சுக்க ஆரம்பிச்ச கூட்டம்னு அப்புறம்தான் தெரிஞ்சது. அப்பதான் ஒரு நாள் எதேச்சையா இந்த வசன கவிதையை படித்தேன். என்னை வலிமைப்படுத்திக்கிற அத்தனை முயற்சிகளையும் எடுத்தேன், ஜெயிச்சேன். இன்னைக்கு எனக்கு 10 பாஷை பேச தெரியும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராட்டி, ஹிந்தி, பெங்காலின்னு இந்திய மொழிகள், அப்புறம் இங்கிலீஷ் தவிர கொஞ்சம் பிரெஞ்சு, கொஞ்சம் ஜெர்மன்னு அந்நிய மொழிகளும் தெரியும்னா இதெல்லாம் பாரதியார் எனக்கு போட்ட பிச்சை. இத்தனை மொழிக்கும் அடிப்படை அவர் எழுதின தமிழ் படித்ததுதான். என்னால் முடிஞ்சது, உங்களால் முடியாதா ஐயப்பன்? சித்ரா கேள்வியோடு நிறுத்த ஐயோ பயமும் மரியாதையும் திகைப்புமாக அவளை பார்த்தான். அவளுக்கு முன்னால் தான் ஒன்றுமே இல்லாதவன் என்ற கூச்சம் படர்ந்தது. அவள் வலிய காற்றாகவும் தான் மெல்லிய தீயாகவும் தோன்றியது. காற்று மெலிய தீயை அவிக்கும், வலிய தீயை வளர்க்கும். வலிமை பெரு ஐயோ, காற்றை தோழமை கொள், காற்றுக்கு அஞ்சாதே, காற்றே பிராணன், பிராணனை கண்டு அஞ்சுவாருண்டோ? ஐயப்பன் உடம்பை சிலிர்த்து கொண்டான். ஆங்கிலம் பேச கற்பது என்ற முடிவு செய்தான். ஹோட்டலில் எல்லா ஆங்கில பேப்பர்களும் வரும். அனுமதி பெற்று தினமும் ஹிந்துவை வீட்டுக்கு கொண்டு வந்தான். ஆங்கில வார்த்தைகளுக்கு ஆங்கிலம் தமிழ் இரண்டிலும் அர்த்தம் கொடுக்கப்பட்ட தடியான அகராதி ஒன்று வாங்கினான். தினம் 10 வார்த்தைகள் புதிதாய் தெரிந்து கொண்டான். ஹிந்தி படித்தான். பத்திரிகை செய்திகளில் அடிக்கடி உபயோகப்படுத்தப்படும் வித்தியாசமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்து கொண்டான். கற்றுக்கொண்ட புதிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தானாகவே சொற்றொடர்களை உருவாக்க முயன்றான். சித்ராவிடம் இது தொடர்பாக ஒரு வேண்டுகோளும் விடுத்தான். இனிமே நீங்க என்கிட்ட எது கேட்கறதுனாலும் பேசுறதுனாலும் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்ல பேசுங்க. நான் தப்பா பேசினா திருத்துங்க. உங்களை மாதிரி 10 பாஷை முடியாட்டாலும் குறைஞ்சது 2 பாஷையாவது பேச கத்துக்க முயற்சி பண்றனே. சித்ரா சிரிப்போடு தலையாட்டினாள். முதலில் மிக மோசமான இலக்கண பிழைகளோடும் தடுமாற்றத்தோடும் பேச ஆரம்பித்தவன் 3வது மாதம் ஓரளவுக்கு பிழையின்றி பேசினான். தனிமையில் இருக்கும்போது எதிரில் ஆள் இருப்பதாக நினைத்து பேச வேண்டிய விஷயங்களை தமிழில் நினைத்து ஆங்கிலத்தில் அவற்றை எப்படி மாற்றி பேசுவதென்றே யோசித்து பேசி பார்த்து கொண்டான். பேப்பர் மட்டும் படித்தா போதாது ஐயப்பன், இங்கிலீஷ் புக்ஸ் படிங்க, நாவல்கள் படிங்க. நாவல்கள் படிக்க படிக்க அந்த கதாபாத்திரங்கள் எப்படி உரையாடுறாங்கங்கிறது சுலபமாக புரியும். அந்த உரையாடல்களை நமக்கு தேவைப்படுற போது நாமளும் உபயோகப்படுத்தி பேச ஆரம்பிக்கலாம். சித்ரா அவனுக்கு சிட்னி ஷெல்டனும் ஷேக்ஸ்பியர் நாடகங்களும் ஜெஃப்ரி ஆர்ச்சரும் அகதா கிறிஸ்டியும் கொடுத்து படிக்க சொன்னபோது நெகிழ்ந்து போனான். அவன் கண் கலங்க அவளை பார்த்தான். கேவலம் உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு வெயிட்டர்னு பார்க்காம நீங்க என்னை மதிச்சு பேசுறதும் என்னை உயர்த்திக்க உதவி செய்யறதும் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் நான் பதிலுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஹோட்டல்ல எத்தனையோ பேர் இருக்கும்போது எங்கிட்ட நீங்க காட்டுற இந்த அக்கறை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்? மலையில எத்தனையோ பாறைகள் இருந்தாலும் எதுல சிற்பம் செய்ய முடியுங்கிறது சிற்பிக்கு மட்டும் எப்படி தெரியறது? பூமிக்கு அடியில இருக்கிற எல்லா நிலக்கரியும் வைரமா மாறிடுறது இல்லையே. அந்த மாதிரிதான் நீங்க படிக்காததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா படிப்பு வராதுன்னு நம்பிக்கை இழக்கிறது தப்புன்னு உங்களுக்கு புரிய வச்சா நீங்க படிப்பீங்கன்னு தோணித்து. தவிர ஒரு டிகிரி அவசியம்ங்கிறது இந்த இடத்தின் விதியும் கூட. உங்ககிட்ட மட்டும் இல்ல ஐயப்பன், இன்னும் சிலர்கிட்ட கூட நான் இப்படி அக்கறையோட பேசி அவங்க திறமைகளை வெளியே கொண்டு வர முயற்சி செய்தேன். ஆனா ஒரே மாசத்துல நான் சொன்ன சிலர் நான் அவங்களையெல்லாம் காதலிக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு என் கையை பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு பெண் கூட 4 வார்த்தை பேசினாலே அதுக்கு அர்த்தம் இதுதான்னு நினைக்கிறவங்களை என்னன்னு சொல்ல? அவங்க நினைக்கிறது தப்புன்னு புரிய வச்சு பேச்ச குறைச்சுக்கிட்டேன். அதுக்காக அவங்க வாழ்க்கையை கெடுக்கல. இன்னமும் அவங்க எங்களோட பிரான்ச் ஹோட்டல்ஸ்ல பெரிய பதவிகள்ல தான் இருக்காங்க. என்ன செய்ய? என் சுபாவம் அப்படி. நட்புக்கு பெண் ஆண்கிற பேதம் பார்க்க எனக்கு தெரியாது. அடுத்தவங்க கிட்ட திறமை இருக்குன்னா வெளிய கொண்டு வந்துடணும்னு நினைப்பேன். அவள் சொல்ல, ஐயோ ஏதோ சொல்ல வாய் எடுக்க அவள் இருங்க என்றாள். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அதை சொல்லவே வேண்டாம். உங்களை எனக்கு 2 வருஷமா தெரியும். நீங்க அப்படியெல்லாம் அபத்தமா பேசுற ஆள் இல்லைன்னு தெரியும். போங்க, போய் இதையெல்லாம் படிச்சு ஆங்கில இலக்கியத்தோட அழகையும் தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ புத்தகங்களோடு வீட்டுக்கு வந்தான். அகராதியை அருகிலேயே வைத்து கொண்டு படித்தான். முதலில் எதுவுமே புரியவில்லை. ஒவ்வொரு வரியையும் 2, 3 முறை படிக்க வேண்டியிருந்தது. ஒரு புத்தகம் படித்து முடிக்க 1 மாதம் ஆயிற்று. நுணுக்கமாய் புரியாவிட்டாலும் இதுதான் கதை என்பது ஒரு வரி வடிவமாக தெரிந்தது. தான் புரிந்து கொண்டது சரிதானா என்பதை சித்ராவிடம் கதையை சொல்லி தெரிந்து கொண்டான். 3ஆம் வருட படிப்பு முடியும் போது தமிழ் இலக்கியங்களோடு ஆங்கில இலக்கியங்களும் கரைத்து குடித்திருந்தான். சரளமாய் அவன் பேசிய ஆங்கிலத்தில் சித்ராவே வியந்து போனாள். இரவுகளில் அப்பா, அவள், ஐயோ மூவரும் சேர்ந்து வானத்தை ரசித்தபடி காற்றை அனுபவித்தபடி நேரம் போவது தெரியாமல் பேசினார்கள். சிலப்பதிகாரத்தில் இருந்து ஆரம்பித்து கல்கி, தீஜாரா, மூவா, பாரதிதாசன், பாரதியார் என்று இன்றைய நவீன இலக்கியங்கள் வரை ஒவ்வொருவரின் பாத்திர படைப்புகளையும் பற்றி பேசி தீர்த்தார்கள். மற்ற மொழி படைப்புகளை பற்றியும் கூட அவ்வப்போது பகிர்ந்து கொண்டார்கள். அவனுக்கு பதவி உயர்வளிக்க பெண்ணோடு ஒரு நாள் ஆலோசனை செய்தார் அப்பா. இதுல வாழைக்காயும் ரவையும் இருக்கு. பத்ரிநாதன் பையை கொடுத்தார். இது 10வது வரன். இதுவாவது முடியுமா? உச்சி பிள்ளையாருக்குத்தான் வெளிச்சம். இன்னும் எத்தனை பேருக்கு சொஜ்ஜி பஜ்ஜி பண்ணி போடணும்னு விதி இருக்கோ அதுவரை போட்டுதானே ஆகணும். அவர்கள் சொன்னது காதில் விழ பவித்ராவுக்கு சுருக்கென்று வலித்தது. எத்தனை இடம் பார்த்தது? 10 பேர்தான் என்றாலும் பாராமலே தட்டி போனதற்கு கணக்கே இல்லை. ஏன் இப்படி? ஊதி ஊதி பெரிதாக்கி வைத்திருந்த கற்பனை பலூனை நிஜ ஊசி கொண்டு குத்துகிறதா வாழ்க்கை? எந்த திமிருக்கு இந்த அடி? ஐயுவை அவமானப்படுத்தியதற்கா? அவனுக்கு சரியாக சோறு போடாததற்கா இந்த வீட்டில் இத்தனை பேர் சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டு போகிறார்கள்? இது தண்டனையா, தலை விதியா? தண்டனை எனில் இது என்று முடியும்? இந்த 10வது வரனோடா அல்லது இன்னும் பல 100 பேருக்கு சொஜ்ஜி பஜ்ஜி உண்டா? ஏண்டி பட்டுப்புடவையை கையில வச்சுண்டு என்ன யோசனை? அம்மாவின் குரல் பின்னால் கேட்க திடுக்கிட்டு திரும்பினாள். இந்த புடவையா கட்டிக்க போற? 7, 8 பட்டு புடவையா இருக்கு. ஐயவ கட்டிண்டு இருந்தா இத்தனை நேரம் 1000 புடவை வாங்கி அடுக்கி இருப்பாண்டி. போயும் போயும் அவனையா கல்யாணம் பண்ணிப்பேன்னு திமிர் எடுத்து பேசின. இப்ப பார், அவன் பின்னாடி 1000 பொண்ணு அலையறா. கல்யாணம் பண்ணிக்க மாட்டானான்னு. இப்ப கூட நாங்க ஒரு வார்த்தை சொன்னா எங்களை மதிச்சு எங்களுக்காக அவன் உன் கழுத்துல தாலி கட்டுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குடி. ஆனா என்னத்துக்கு உன்ன பண்ணி அவன் நிம்மதியை கெடுக்கணும்னு தான் வேண்டாம்னு வச்சுட்டோம். பவித்ரா அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி சிரித்தாள். என்னடி சிரிப்பிது? இப்பவும் நான் அவனை பண்ணிப்பேன்னு நீ நம்புறப்பார், அதான் சிரிச்சேன். அம்மா ஸ்தம்பித்து போய் அவனை பார்த்தாள். இவள் பெண்ணா பிசாசா என்ற சந்தேகம் எழும்பியது. அவளை ஒரு மாதிரி பார்த்தபடி வெளியில் வந்து அடுப்பை கவனிக்க போனாள். வாசலில் ஆட்டோ நிற்கும் சத்தம் கேட்டது. 7, 8 பேர் வந்தார்கள். 4 ஆண்களும் 3 பெண்களும். எல்லோரும் குள்ளமாய் மாநிறமாய் நீள மூக்கும் உள்ளடங்கிய சின்ன கண்களுமாய் இருந்தார்கள். பையன் பவித்ராவை விட 2 இன்ச் உயரம் கம்மியாய் இருந்தான். சிகரெட் பழக்கம் உண்டென்று கருத்த உதடுகள் சொல்லியது. ஷகரமும் லகரமும் ழகரமும் பேச்சில் தடுமாறி முகம் சுளிக்க வைத்தது. காஃபி கொடுத்த பவித்ராவை கழுத்துக்கு கீழே பார்த்தான். முகத்தை பார்க்காமல் மார்பை பார்த்து பெண்ணை பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனான். எனக்கு பிடிக்கல. பவித்ரா காஃபி டம்ளரை ஓங்கி விட்டெறிந்தாள். ஏன் காலத்துக்கும் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? இந்த இடமாவது முடியணுமேன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. அதுக்காக இந்த காக்கா மூக்கனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? ஏன் நீ பெரிய கிளியோ பாட்றான்னு நினைச்சுண்டு அவனை காக்கா மூக்காங்கிற? இந்த பார் பவித்ரா, உங்ககிட்ட ஒரு இழவும் இல்லாம
இப்படி பிரத்தையாரை குறை சொல்லி சொல்லி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, சொல்லிட்டேன். உங்களுக்கு கடன் கழியணும்னு காக்காய்க்கும் கழுதைக்கும் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்களே என் வாழ்க்கையை கெடுத்துட வேண்டாம்னு நானும் கேட்டுக்கிறேன். ஈஸ்வரா! அம்மா தலையில் கை வைத்து கொண்டு சரிந்து உட்கார்ந்து புடவையால் வாயை பொத்தி கொண்டு அழுதாள். அப்பா எதுவுமே பேசாது தோளில் துண்டை போட்டுக்கொண்டு வேட்டியை மடித்து கட்டியபடி தெருவில் இறங்கி கால் போன போக்கில் நடந்தார். தெப்ப குளத்திற்கு அருகில் வந்தபோது பின்னால் யாரோ அழைப்பது போல் தோன்ற நின்றார். மாமா! ஐயோ, நீ எங்கடா இந்த பக்கம்? நான் மாத்துக்குத்தான் வந்துருக்க. உங்களை வழியில பார்த்துட்டு கூப்பிட்டேன். என்னாச்சு மாமா? வந்தவா என்ன சொன்னா? மாமா தலை குனிந்தார். ஏன் மாமா இவாளும்? என் தலை எழுத்துடா. ஐயோ, என் ஜாதகத்துல கன்னியாதானம் பண்ற யோகம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா மாமா வந்தவா? வந்தவா எதுவும் சொல்லலடா. என் வயிற்றுல பிறந்தது தான் இந்த முறை காலை வாரெடுத்து. பவித்ராவா? ஏன் பையன் பார்க்க நன்னா இல்லையா? இவ என்ன ரம்பையா திலோத்தமையா? படிச்சிருக்காளா? உத்தியோகம் இருக்கா? இல்லை கோடீஸ்வரியா? அப்படி சொல்லாதீங்கோ மாமா. மனசுக்கு பிடிக்காட்டா கோடீஸ்வரனோடையும் வாழ முடியாது. பிடிச்சுட்டா பிளாட்ஃபாரம் கூட சொர்க்கமா தெரியும்னுவா. அவன் மனசுக்கு பிடிக்காட்டா விட்டுருங்கோ. வேலை வரும்போது நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அதை விட நீ எப்படிடா இருக்க? இன்னும் அந்த தோட்டத்து வீட்டில் தான் இருக்கையா? ஏன் மாமா அந்த வீட்டுக்கு என்ன? இப்போதான் மேனேஜராக இருக்க. நல்ல சம்பளம் வேற கொடுக்கறா. நல்ல வீடாக பார்த்துண்டு சௌகரியமாக இருக்கலாமே. சந்தோஷம் சௌகரியங்கள்ல இல்லை மாமா. அந்த சின்ன குடிசையும் சுற்றி தோட்டமும் கயித்து கட்டில்ல வானம் பார்த்து விச்ராந்தியாக தூங்குற சந்தோஷமும் வேறெங்கேயும் எனக்கு கிடைக்காது. என் முதலாளி கிட்ட உங்களை மாதிரி தான். என் முதலாளி கூட உங்களை மாதிரி தான் கேட்டார். அவருக்கும் இதே பதிலத்தான் சொன்னேன். இந்த தெளிவும் பக்குவமும் ஏண்டா ஐயோ ஏன் குழந்தைகளுக்கு இல்லை? அப்படி இல்லை மாமா. பிறந்தாத்துல தான் சாதாரணமா இருக்கும். புக்ககமாவது வசதியா இருக்கட்டுமேன்னு நினைக்கிறது தப்பில்லை மாமா. யாரும் இங்க ரிஷிகள் இல்லையே. ஆசைப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்குடா ஐயோ. முதல் பஸ்ல உட்கார இடம் இல்லைன்னு அடுத்த பஸ் வரும். அதுல இடம் இருக்கும். உட்கார்ந்து சௌகரியமா போலாம்னு ஒருத்தன் நினைச்சானா? 1 மணி நேரம் கழிச்சு வந்த பஸ்ல நிக்க கூட இடம் இல்லை. அதையும் விட்டுட்டு அதுக்கு அடுத்த பஸ்ல உட்காராட்டாலும் இடிப்படாம நின்னுண்டாது போயிடலாம்னு நினைச்சானா? அதுக்கு அடுத்த பஸ்ஸும் வந்தது. அதுல அதை விட கூட்டம். டாப்ல எல்லாம் உட்கார்ந்துட்டு போறா. நேரமாகி பஸ்ஸும் கிடைக்காம பசியும் தாகமும் அதிகமாகி போய் அதுக்கப்புறம் அந்த பஸ்லையாவது எப்படியாவது ஏறி இருக்கலாம் இல்ல? அப்பவும் அவன் திமிர் அவனை ஏற விடல. இப்படியே ஒவ்வொரு பஸ்ஸா விட்டுட்டு உட்கார்ந்து போற சௌகரியம் மட்டும் குறியா அதுக்காகத்தான் காத்திருக்கிற காலம் பொன்னானுங்கிறதை மறந்துட்டு நிக்கிற அந்த பிரயாணிக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லடா ஐயோ. ஒவ்வொரு பஸ்ஸா இவ விட்டுட்டு நிப்பா. கடைசியில இவ கை காட்டி நிறுத்தினா கூட எந்த பஸ்ஸும் நிக்க போறதில்ல. மனசை தளர விடாதீங்கோ மாமா. அவளுக்குன்னு ஒருத்தன் இனிமையா பிறக்க போறான். ஐயோ மாமாவை தன் ஸ்கூட்டரில் ஏற்றிக்கொண்டு வீடு வரை கொண்டு வந்து இறக்கினான். உள்ள வந்துட்டு போயேண்டா. உனக்குன்னு உங்க அம்மாமி சொஜ்ஜியும் பஜ்ஜியும் எடுத்து வச்சிருக்கா. யாரு ஐயவா? ஸ்கூட்டர் நின்ற சத்தம் கேட்டு அம்மாமி வாசலுக்கு வந்தாள். பவித்ரா ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். வாசல் விளக்கு வெளிச்சத்தில் ஸ்கூட்டர் சாவியை பிடித்தபடி நின்றிருந்த ஐயோ தோற்றத்தில் நிறைய மாறியிருந்தான். படித்த கலை முகத்தில் நிறைந்திருந்தது. கண்களில் தீட்சண்யம் கூடியிருந்தது. உடைகளில் ஒரு நேர்த்தி தெரிந்தது. சற்றே உடல் பூசி தோள்கள் உருண்டு திரண்டு ஒருவித பளபளப்பு தெரிந்தது. கால்களில் உயர்தர ஷூவும் ஒரு கையில் ரிஸ்ட் வாட்சும் வலது கை விரலில் நீலக்கல் பதித்த மோதிரமுமாக. ஐயுதானா இவன்? அழுக்கு வேட்டியும் வியர்வை நாற்றமுமாக அம்மாமிக்கு அடுப்படி வேலைகள் செய்து கொடுத்து 10 பாத்திரம் தேய்த்து கழுவி ஐயுவா. பவித்ரா விழிகள் விரிந்து திகைப்போடு பார்த்தாள். என்ன ஒரு மாற்றம்! அவனுடைய பார்வை, சிரிப்பு, ஸ்கூட்டரில் சாவி பொருத்தி அதை உதைத்து கிளப்பியது என்று எல்லாவற்றிலுமே ஒருவித கம்பீரம் தெரிவதை கவனித்தாள் அவள். இப்படி ஒரு கம்பீர புருஷனைத்தான் அவள் தன் கற்பனையில் இது நாள் வரை கண்டு மயங்கி கொண்டிருந்தாளோ? அந்த கற்பனைக்கு அன்று துளியும் சம்பந்தம் இல்லாதிருந்த ஐயோ இன்று அடியோடு மாறி நான் தான் உன் கற்பனை புருஷன் என்று சொல்லாமல் சொல்லி நகைக்கிறானோ? பவித்ராவுக்கு தூக்கி வாரி போட்டது. தன் நினைப்பு அவளுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. அந்த அதிர்ச்சியோடே மறுபடியும் ஐயுவை பார்த்தாள்.
அம்மாமி வாழை இலையில் மடித்து பொட்டலமாய் கட்டி கொடுத்த சொஜ்ஜி பஜ்ஜியை ஸ்கூட்டர் பாக்ஸில் வைத்துவிட்டு கிளம்புற மாமா என்ற புன்னகையோடு தலையசைத்து கிளம்பின அந்த உருவம் கண்களை விட்டுவிட்டு மறைந்த வேகத்தை விட அதிவேகமாய் மனசுக்குள் நிறைவதை உணர்ந்தவள் இன்னும் அதிகமாய் அதிர்ந்தாள். சாப்பிட வரலாமா? குரல் கேட்டு திரும்பினான் ஐயோ. வெள்ளை நிற சல்வாரில் துப்பட்டா காற்றில் பறக்க நின்றிருந்தாள் சித்ரா. வாங்க. தாளித்த கடுகை ரசத்தில் கொட்டிவிட்டு மூடினான். என்ன பெரிய சமையல்? உங்க வீட்டு சமையலை விடவா? எப்பவுமே விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தா வயிறு கெட்டுடாதா? என்ன சமையல் இன்னைக்கு? சீரக ரசம், பருப்பு துவையல், சுட்ட அப்பளம். அப்போ இங்க தான் இன்னைக்கு சாப்பாடு. ஒரே ஒரு 5 நிமிஷம் இருங்க, சமைச்ச இடத்தை சுத்தம் பண்ணிடுறேன். ஏன் ஐயப்பன், அது என்ன பிடிவாதம்? இங்க தான் இருப்பேன்னு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லி அலுத்து போச்சு. சரி, போக வேண்டாம். ஆனா ஒரு கல்யாணமாவது பண்ணிக்கலாம் இல்ல? சமையல் வேலையாவது குறையும் இல்ல? ஏன் குறையணும்? இது ஒன்றும் எனக்கு கஷ்டமான வேலை இல்லையே. அப்படி நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையா? அப்படியும் சொல்லலையே. பின்ன பொண்ணு கிடைக்கலையா? எங்க மாமாதான் எனக்கு பொண்ணு பார்க்கணும். அவர்தான் எனக்கு எல்லாம். அவர் பார்க்கிற பொண்ணு தான் எனக்கு மனைவி. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ கல்யாணம் முதல்ல முடியணும். அதுக்கப்புறம்தான் ஏன் கல்யாணம் பத்தி நினைக்கணும். ஆமா, ஏன் கல்யாணம் இருக்கட்டும். நீங்க எப்போ சாப்பாடு போட போறீங்க? உட்காருங்க, போடுறேன். சித்ரா சிரித்தபடி அவனுக்கு ஒரு கரண்டி சாதம் எடுத்து வைத்தாள். நான் இதை சொல்லல. புரியுது. உங்களுக்கு இன்னும் உங்க வீட்டுல மாப்பிள்ள தேட ஆரம்பிக்கலையா? நான் வேணா சொல்லவா? பருப்பு துவையல் சூப்பர். எப்படி செய்தீங்க? ஐயோ அவளை உற்று பார்த்தான். அவள் பேச்சை மாற்றுவது ஏன் என்று புரியவில்லை. ஏமா சித்ரா, நீ இங்கேயா இருக்க? அப்பாவின் குரல் கேட்க இருவரும் திரும்பினார்கள். என்னம்மா, அங்க உங்க அம்மா உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்கா, நீ இங்க சாப்பிடுற? ஐயப்பன் சமையல் எப்படி இருக்குன்னு பார்த்தேன்ப்பா. சும்மா சொல்லக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்க போறவ கொடுத்து வச்சவதான். இவர் நல பாகத்துல அவன் 4 சொத்து பேத்துடுவா. தேங்க்யூ ஐயப்பன், உங்க சாப்பாட்டுக்கு. நான் அப்புறம் வரேன். சித்ரா கை அலம்பிக்கொண்டு பங்களா நோக்கி நடக்க முதலாளி அவளையே ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு ஐயுவின் பக்கம் திரும்பினார். கல்யாணம் பத்தி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன் ஐயப்பன். சார், என் பொண்ணு பேச்ச மாத்தி துகையலை புகழ்ந்ததையும் கவனிச்சேன். ஐயோ அவரையே பார்த்தான். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீ நம்புவியப்பா? ஐயப்பன் திடுக்கிட்டான். நம்ப முடியாமல் அவரை பார்த்தான். இதுதான் உண்மை ஐயோ. அவங்க கணவர் உயிரோட தான் இருக்கா. இந்த ஊர்ல இல்ல, அமெரிக்கால. இன்னும் 1-2 மாசத்துல விவாகரத்து கிடைச்சிடும். என்ன சார் சொல்றீங்க? ஏன்? தாலி கட்டுற நேரத்துல திடீர்னு கல்யாணம் நிக்கிற மாதிரி எல்லாம் நான் எத்தனையோ சினிமாவில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி என் பெண் கல்யாணமும் நின்று இருக்கலாமேன்னு நான் எத்தனையோ நாள் அழுதுருக்கேன் ஐயப்பன். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சார்? அவ ஒரு பணக்காரன், உலகம் பூரா சுத்துறவன்னு எதுவுமே விசாரிக்காம மேலோட்டமா மற்றவங்க சொன்னதை நம்பி கல்யாணம் நிச்சயம் பண்ண. அவன் ஆசுக்கும் மிடுக்கும் நுனிநாக்கு ஆங்கிலமும் எங்க அறிவை மறைச்சுடுச்சுன்னு தான் சொல்லணும். மும்பையில தான் கல்யாணம் நடக்கணும். நான் சரி, இன்னும் என் உறவுகளை எல்லாம் அழைச்சிட்டு அங்க வச்சே கிராண்டா கல்யாணத்தை நடத்தினேன். பெரிய பெரிய அதிகாரிகளும் போலீஸ் ஆபீசர்களும் மந்திரிகளும் கூட கல்யாணத்துக்கு வந்தப்போ ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டேன். பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை தான் தேடி பிடிச்சிருக்கோம்னு கர்வப்பட்டேன். என் பெருமை கர்வம் எல்லாம் ரிசப்ஷன் வரைதான். ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு வந்தா. என்னை தனியா கூட்டிட்டு போய் ஒரு வீடியோ கேசட்டை கொடுத்து போட்டு பார்க்க சொன்னா. அதுல அந்த பொண்ணும் என் மாப்பிள்ளையும். எப்படி சொல்லுவேன் ஐயப்பன், அது ஒரு நீலப்படம். இது மேஜிக்கோ ட்ரிக்கோ இல்லை சார். உங்க ஒரிஜினல் மாப்பிள்ளை தான். சந்தேகம் இருந்தா கூப்பிட்டு கேட்டுக்கலாம். இது அவருக்கு மெயின் பிஸ்னஸ். இது தவிர போதை மருந்துகள், கள்ளக்கடத்தல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் உண்டு. தசரதனுக்கு 10,000 பொண்டாட்டினா இவனுக்கு 20,000. உங்க பொண்ணு சும்மா ஒரு சொசைட்டி இமேஜுக்குத்தான். பொம்மை பொண்டாட்டி. பங்களா, பட்டு புடவை கட்டி தங்கத்திலையும் வைரத்திலையும் உடம்பு மறைச்சுக்கிட்டு அவனோட நிக்க போற பதுமை. அந்த பொண்ணு சொன்னதை என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. மும்பையில எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசரை உடனே கூப்பிட்டு கேசட்டை காட்டி அதுல இருக்கிறது என் மாப்பிள்ளை தானான்னு கேட்டேன். அவர் தலையை குனிஞ்சுக்கிட்டார். எனக்கு ஏற்கனவே தெரியும் சார். ஆனா எங்களால எதுவும் செய்ய முடியாது. இவனோட பலம் பெருசு. கொலைக்கும் அஞ்ச மாட்டான். அதனால தான் உங்ககிட்ட எதையும் சொல்லி உங்களை குழப்ப வேணாம்னு நினைச்சேன். இந்த பொண்ணு அவனை காதலிச்சா. ஆனா அவன் இவளை வெறும்
வியாபார பொருளா மட்டும்தான் பார்த்தான். அவ கழுத்துல தாலி கட்டி நம்ப வச்சு இப்படி படம் எடுத்து வெளிநாட்டுக்கெல்லாம் வித்து இது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு கொதிச்சு போய் விலகிட்டா. இந்த கேசட்டை எப்படியோ தேடி பிடிச்சு வாங்கி அவனை பழி வாங்கணும்னு தான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கான்னு தோணுது. கடவுளேன்னு நான் தலையில கையை வச்சுக்கிட்டு அழுதேன். என் ஒரே பொண்ணு வாழ்க்கையை நானே இப்படி சீரழிச்சுட்டேனேன்னு சத்தம் போடாம அழுதேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்கக்கூடாதுன்னு பாதி ரிசப்ஷன்ல என் பெண்ணையும் குடும்பத்தையும் திருட்டுத்தனமா வெளியே கூட்டிட்டு வந்து ஒரு நாள் முழுக்க எங்கேயோ ஒளிஞ்சிருந்து அப்புறம் அன்ரிசர்வ்டு பெட்டியில ரயில் ஏறி ஊருக்கு வந்தோம். அந்த கேசட் மட்டும்தான் விவாகரத்து கிடைக்க ஒரே சாட்சி. உடனே டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணினோம். அவன் பலத்தை எல்லாம் அவன் காட்டி கேஸை தள்ளி போட்டான். எங்க பலம் என்னங்கிறதை நாங்களும் அவனுக்கு காட்டினோம். அவனை உள்ள தள்ள நாங்கள் ஏற்பாடு செய்யறது தெரிஞ்சதும் வெளிநாட்டுக்கு ஓடினான். எப்போ வந்தாலும் இங்கே போலீஸ் பிடிக்கும்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை. கோர்ட்டில் இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அவன் வராட்டி டைவர்ஸ் கொடுத்துடலாம்னு சொன்னாங்க. இன்னும் 2 மாசம்தான் இருக்கு. அதுக்கப்புறம் என் பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பணத்தை மட்டுமே கணக்கு போட்டு பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடினேன் பார். என்ன சொல்லணும், பணத்தை விட உயர்வான விஷயங்கள் இந்த உலகத்துல எத்தனையோ இருக்குன்னு இப்பதான் புரியுது. இந்த கதையெல்லாம் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை ஐயப்பன். ஆனா உங்கிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் நிறுத்த ஐயப்பன் அவரை நிமிர்ந்து பார்த்தான். அவர் தொடர்ந்தார். 5 வருஷமா உன்னை எனக்கு தெரியும் ஐயப்பன். எந்த சுயநலத்தையும் உனக்கு நான் வேலை கொடுத்து இங்க தங்க வைக்கல. ஆனா இப்போ ஒரு 5-6 மாசமா என் மனசுக்குள்ள புதுசா ஒரு ஆசை துளிர் விட்டு இருக்கு. நீ நல்லவன், கண்ணியமானவன், எளிமையாய் வாழ விரும்புகிறவன், பணத்துக்கும் பகட்டுக்கும் அடிமையாக விரும்பாதவன், மனுஷங்களை நேசிக்கிறவன், மதிக்கிறவன், உழைப்பால உயர்ந்து நிற்கிறவன். உங்ககிட்ட இருக்கிற அத்தனை குணமும் ஒட்டு மொத்தமா வேற யார்கிட்டையாவது இருக்குமான்னு யோசிச்ச. விவாகரத்து கிடைச்ச பிறகு என் பெண்ணுக்கு இன்னொரு முகம் தெரியாத மாப்பிள்ளையை தேடி ரிஸ்க் எடுக்க இனி என் உடம்புலையும் பலம் இல்லை, மனசுலையும் பலம் இல்லை. அதே நேரம் சல்லடை போட்டு சலிச்சாலும் உன்னை விட ஒரு நல்ல மனுஷன் அவளுக்கு கிடைக்க மாட்டான்னு நினைக்கிற. சார், ஐயோ அதிர்ச்சியோடு அவரை பார்த்தான். இது வற்புறுத்தல் இல்லை ஐயப்பன், வேண்டுகோளும் இல்லை. உங்க ஜாதி வேற, உங்க மாமா சம்மதிப்பாரான்னு தெரியாது. இருந்தாலும் அப்ளிகேஷன் போடுற உரிமை எனக்கு இருக்குல்ல, அதான் போட்டுட்ட. சித்ராக்கு நடந்த கல்யாணத்தை ஒரு விபத்தான் நினைச்சு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு நல்ல மனுஷங்கிட்ட அவளை ஒப்படைச்சிட்டோங்கிற நிம்மதியோட மிச்ச காலத்தையும் கழிச்சிட்டு செத்து போவேன். அவசரப்பட வேண்டாம் ஐயப்பன். நிதானமா ஆற அமர யோசிச்சு உங்க மாமாட்ட வேணும்னாலும் கலந்து பேசி உன் முடிவை சொல்லு. இன்னொரு ரிக்வெஸ்ட், உன் முடிவு எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. நான் என்ன நினைச்சுப்பேன்னோ முடியாதுன்னு நீ சொல்லிட்டா இங்க எப்படி இருக்கிறதுன்னோ குழப்பிக்க வேண்டாம். கல்யாணம்ங்கிறது நாம திட்டமிட்டபடியே நடந்துடாதுங்கிற தெளிவு எனக்கு இருக்கு. ஒரு வேளை நீ என் மாப்பிள்ளையா ஆகாட்டாலும் தொடர்ந்து எங்க மேனேஜரா, நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டா எப்பவும் போல இங்கேயே இருக்கணுங்கிறது என் 2வது ஆசை. உன் பதில் தெரிஞ்ச பிறகுதான் சித்ராக்கு வேற மாப்பிள்ளை பார்ப்பேன். அவர் எழுந்து வெளியில் நடந்தார். ஒரு நிமிஷம் சார். என்னப்பா, இதை பத்தி நீங்க சித்ரா கிட்ட பேசுனீங்களா? உன் பதில் தெரிஞ்சப்புறம்தான் பேசணும். அவங்க சம்மதிப்பாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? என்னை போலவே அவளுக்கும் உன் மேல நல்ல நம்பிக்கையும் மதிப்பும் மரியாதையும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதோட கொஞ்சம் முந்தி ஒரு வார்த்தை சொன்னா பார், உன்னை கட்டிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சவன்னு. அது சும்மா என் சமையலை பாராட்ட சொன்ன வார்த்தைகள் சார். நான் அப்படி நினைக்கல. என் பெண்ணை பத்தி எனக்கு தெரியும். இந்த 5 வருஷத்துல அவன் உன் வீட்டில் எப்பவாவது சாப்பிட்ருக்காளா? இல்லை, வீட்டை தவிர வேற எங்கேயும் அவ சாப்பிட்றது இல்லை. முக்கியமா இந்த 5 வருஷமா. அப்படிப்பட்டவ உன் வீட்டில் நீ சமைச்சதை சாப்பிட்ருக்கான்னா அது எனக்கு சாதாரண விஷயமா தோணலை. கொஞ்ச நாளா என் மனசுல உன்னை பத்தி ஏற்பட்டு இருக்கிற அதே எண்ணங்கள் அவளுக்கும் ஏற்பட்டு இருக்கலாம் இல்ல? இருக்காது சார். நானும் நிச்சயமா சொல்லல, ஒரு யூகம்தான். நீ உங்க மாமா கிட்ட பேசிட்டு உன் பதில சொல்லு. அதுக்கப்புறம் மேல இருக்கிறவன் முடிவு பண்ணட்டும். அவர் போய்விட்டார். ஐயோ வெகு நேரம் சிலையாக அமர்ந்திருந்தான். வாழ்க்கை என்பது பாதி மதியின்படி மீதி விதியின்படி. இதனால் தான் உன் கடமைகளை மட்டும் தொடர்ந்து செய், அதற்கான பலனை என்னிடம் விட்டுவிடு என்று
பகவத்கீதை சொல்கிறதா? யோசித்து சொல் என்ற பாரத்தை அவன் தலையில் போட்டுவிட்டு அவர் போய்விட்டார். அவருக்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்று நினைத்து குழம்பினான் அவன். மாமாவிடம் எப்படி இது பற்றி கேட்பது? நான் சித்ராவை காதலிப்பதாக அவர் தப்பாக நினைத்துவிட்டால்? கூடாது. ஒரு நாளும் அவர் நல்லெண்ணத்தில் இருந்து தாழ்ந்து போய்விடக்கூடாது. காதல் என்பது உண்மையாக இருந்தால் பரவாயில்லை. இங்கோ அவனுக்கோ சித்ராவுக்கே இடையில் அப்படி எதுவும் இல்லாத போது அப்படி ஒரு சந்தேகம் மாமாவுக்கு ஏற்படுவதை அவன் மனம் விரும்பவில்லை. அது தவிர சித்ராவின் மீதிருந்த மரியாதையும் கூட அவன் அப்படி நினைத்ததற்கு காரணம். அவளை ஒரு சராசரி பெண்ணாக மற்றவர்கள் நினைப்பதை அவன் விரும்பவில்லை. அவனை பொறுத்தவரை சித்ரா ஒரு தேவதை. கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் நின்று பக்தியோடு பார்க்கப்பட வேண்டியவள். கனவில் கூட அவன் அவளிடம் வேறு விதமாய் பழகியதில்லை. அவனை உயர செய்த அதிசய பிறவி அவள். அவனுக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை நீக்கி தன்னம்பிக்கையை பலப்படுத்தி அவனை பட்டதாரியாக்கி பதவி உயர்வு பெற செய்து அவனை உலகம் மதிக்க செய்தவள். அவளை மனைவியாக அடைவது பெரிய அதிர்ஷ்டம் என்பதில் அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தெய்வத்தை மணந்த பெண்கள் உண்டு. ஆண்டாள், மீரா என்ற பெண் தெய்வத்தை பிரேம பக்தி செய்து மணந்த ஆண் யாரும் இல்லை. சித்ராவை அவன் மணந்தால் அப்படி ஒரு ஆண் அவனாகத்தான் இருப்பான். அந்த தகுதி தனக்கு இருக்கிறதா என்று யோசித்தான் அவன். தெய்வம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது ஐயோ! உள்ளே ஒரு குரல் சொல்லியது. மனசுதான் கோயில். உண்மைதான். உண்மைதான். உள்ளே இருக்கும் தெய்வம். அன்புதான் அதன் வடிவம். உன் அன்பு உண்மையாக இருந்தால் நீயும் தெய்வமாக முடியும். தெய்வத்தோடு இணைந்து வாழ முடியும். கலப்படம் எதில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அன்பில் மட்டும் இருக்கக்கூடாது. நீ யாரிடம் அன்பு செலுத்தினாலும் அதில் உண்மை முழுமையாய் இருக்கட்டும். அதே போல உண்மையான அன்பையும் புரிந்து கொள். அதை அலட்சியம் செய்து விடாதே. உட்குரல் சொல்ல ஐயோ தலையசைத்தான். நடந்ததை அப்படியே மாமாவிடம் சொல்லி விடுவது, அவர் என்ன முடிவெடுத்தாலும் கட்டுப்படுவது என்று தீர்மானித்தான். அவர் அன்பும் உண்மையானதுதான் என்பதில் அவனுக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. மாமா நிச்சயம் மகிழ்ச்சியோடு இதற்கு சம்மதிப்பார். மறுநாள் டியூட்டி முடிந்து மாமாவை போய் பார்க்கலாம் என்று நினைத்த போது அவன் டேபிளில் இருந்த போன் அடித்தது. நான் தான் பேசுறேன்ப்பா. முதலாளி குரல் கேட்க சட்டென்று எழுந்து நின்றான். சொல்லுங்க சார். உங்க மாமா கிட்ட நீ பேசுனியாப்பா? இல்லை சார், இன்னைக்கு தான் பேசலாம்னு. வேண்டாம், நானே போய் பேசுறேன். அதுதான் மரியாதைன்னு சித்ரா சொல்றா. சித்ராவா? அப்போ சொல்லிட்டேன். அவர் நிறுத்தினார். என்ன சொன்னாங்க? அவன் படபடப்போடு கேட்டான். ஐயப்பன் சம்மதிச்சா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா. ஆனா அவரை வற்புறுத்தி சம்மதிக்க வச்சுடாதீங்கன்னு கேட்டுக்கிட்டா. அவ தான் சொன்னா ஐயப்பனே போய் அவங்க மாமா கிட்ட பேசினா நாங்க லவ் பண்றோம்னு அவர் தப்பா நினைச்சுட போறார். அதனால நீங்க போய் பேசுங்கன்னு சொன்னா. முதலாளி சொல்ல ஐயப்பன் வியப்பின் உச்சிக்கு சென்றான். எப்படி அவனைப் போலவே அவளும் நினைக்கிறாள். இதைத்தான் ஒரே அலைவரிசை சிந்தனை என்று சொல்கிறார்களா? என்னப்பா பேச்சையே காணோம். மாமாவோட அட்ரஸ் தரேன் சார். நாளைக்கு புதன்கிழமையா இருக்கு. நானும் என் மனைவியும் போய் பேசுறோம். அவர் போனை வைத்தார். சந்தியா வந்தனம் பண்ணி முடித்த பத்ரிநாதன் பஞ்ச பாத்திரத்தை எடுத்து வைத்துவிட்டு சமையல் கட்டுக்கு வந்தார். ஆபீஸ்ல இன்னைக்கு 2 பேர் ஜாதகம் கொடுத்தா. பையன் என்ன பண்றான்? பையன் இல்ல, பொண்ணு என்ன பண்றான்னு கேளு. எதை சொல்றேள்? அம்மாமி திரும்பினாள். 2 ஜாதகமும் ஐயுவுக்கு வந்திருக்கு. ஒரு பொண்ணுக்கு பேங்க் வேலை, மூல நட்சத்திரம். இன்னொரு பொண்ணு பிரைவேட் கம்பெனியில ஸ்டெனோவா இருக்கா. 2மே நன்னா பொருந்தி இருக்கு. அம்மாமி பெருமூச்சு விட்டாள். இவளுக்கு எப்ப கல்யாணம் ஆகி? அது வரைக்கும் அவன் ஏன் காத்திருக்கணும்? அவனுக்காவது ஆகட்டுமே. குழந்தை நம்மளை நம்பித்தானே இருக்கான். நாம பார்த்து பண்ணி வைப்போம்னு இந்த 2 பொண்ணை பத்தி அவங்கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணுங்கோ. அவனாலையாவது மேல சத்தம் கேட்கட்டுமே. பவித்ரா உதட்டை கடித்து கொண்டாள். என்னடி சொல்ற? ஐயவை கல்யாணம் பண்ணிக்க இப்பவாவது சம்மதிக்கிறையா? அம்மா கேட்க மாட்டாளா என்றிருந்தது. ஆனால் அம்மா கேட்கவில்லை. மறுநாள் புதன்கிழமை அம்மாவும் அப்பாவும் அந்த ஜாதகங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் ஜோசியரை பார்க்க போயிருந்த நேரத்தில் ஐயவோட ஸ்கூட்டரின் பின்னால் அமர்ந்து அவன் தோளை பற்றி கொண்டு செல்வதாய் கற்பனை சுகத்தில் அவள் ஆழ்ந்திருக்க யாரோ கதவை தட்டினார்கள். எழுந்து போய் கதவை திறந்தாள். ஒரு தட்டு நிறைய பூவும் பழமுமாய் வந்திருந்த அந்த தம்பதியரை பார்த்ததும் வியந்தாள். பத்ரிநாதன் வீடுதானே?
ஆமா, வாங்க. அவர்களை உள்ளே அழைத்தபோது கற்பனை குதிரை 8 கால் பாய்ச்சலில் பறந்தது. ஒருவேளை என்னை பெண் கேட்டு வந்திருக்கிறார்களோ? காரில் வந்திருக்கிறார்கள். அடடா! இந்த நேரம் பார்த்து அப்பா வீட்டில் இல்லையே. பார்த்தால் பணக்காரர்களாய் தெரிகிறார்கள். பையன் என்னை கோயிலில் பார்த்திருப்பானா? என்னை பிடித்து போய் அப்பா அம்மாவை அனுப்பி இருக்கிறானா? சம்பந்தம் பேச சொல்லி நினைக்கும் போதே புலங்காகிதமாயிருந்தது. ஒரு வினாடியில் ஐயோ தூசியாகி போக புதுசாய் ஒரு பணக்கார முகம் தெரியாத ராஜகுமாரன் அவள் கற்பனை நாயகனானான். அப்பா வீட்ல இல்லையாம்மா? இல்ல, வெளியில போயிருக்கார். அடடா, எப்ப வருவார்? தெரியலையே. நீங்க யாரு? நீ அவர் பொண்ணா? ஆமா, நான் ஐயப்பனோட முதலாளி. ஓ. பவித்ரா அவரை வியப்போடு பார்த்தாள். ஒருவேளை இவர் தன் பையனுக்கு இவளை பெண் கேட்க போகிறாரா? அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தது. நாங்க ஒரு ப்ரப்போசலோட வந்திருக்கோம்மா. சொல்லுங்க சார். ஐயப்பனுக்கு எங்க பெண்ணை கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை. மாமாவோட முடிவுதான் தன் முடிவுங்கிறார் ஐயப்பன். அதான் உங்க அப்பாவை பார்த்து பேச வந்தோம். அதனால என்ன, நாங்க வந்துட்டு போனதை உங்க அப்பா கிட்ட சொல்லுமா. நான் வெள்ளிக்கிழமை மறுபடியும் வந்து அவரை பார்க்கறேன்னு சொல்லு. அவர்கள் விடை பெற்று செல்ல பவித்ரா அந்த பழத்தட்டையை வெறித்து பார்த்தாள். அதை தூக்கி அவர்கள் காரின் மீதே விட்டெறிய வேண்டும் போல் இருந்தது. நான் ஒருத்தி இருக்கும்போது ஐயவுக்கு பெண் கொடுக்க இவர்கள் யார்? ஆத்திரமும் அழுகையும் ஒன்றோடொன்று முட்டி மோதிக்கொண்டது. வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் வாய்விட்டு அழுதாள். அழுகையினூடே பல கேள்விகள் பொங்கியது. ஐயோ சிரித்தான். நீ உதாசீனப்படுத்தவும், எனக்கு ஸ்டேட்டஸ் வந்த பிறகு என்னோடு கற்பனையில் கை கோர்த்து உலாவவும், திடுதிப்பென்று ஒரு கார் வந்து வீட்டு வாசலில் நின்றவுடன் மறுபடியும் நீ தூக்கி எறியவும் நான் என்ன பொம்மையா என்று கேட்டான். தன் செய்கையை நினைத்து தானே அருவருப்படைந்தாள் அவள். உடம்பை விற்பவள் விபச்சாரி என்றால் மனசை விற்கும் தனக்கு என்ன பெயர்? கடவுளே, ஏன் நான் இவ்வளவு கீழ் இறங்கி போய்விட்டேன்? படிப்பு உத்தியோகம் என்று எதுவும் இல்லாமல் வெட்டியாய் பொழுதை கழித்து கழித்து புத்தி கோணலாகிவிட்டதா? எல்லா அம்சங்களும் நிறைந்த ஆண் என்னை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனே. அதே நேரம் அப்படி ஒரு ஆண் நேசிக்கும்படியாய் என்னிடம் என்ன அம்சம் இருக்கிறது என்று யோசித்து பார்த்தேனா? உயர்வான ஒரு ஆண் நேசிக்கும்படியாய் என்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றியதுண்டா? யாரை கேவலமாக நினைத்து ஏளனப்படுத்தி வார்த்தைகளால் குத்தி குதறி வெளியேற்றினேனோ அது ஒரு பட்டை தீட்டப்படாத வைரம் என்ற உண்மை அப்போது தெரியவில்லை. ஆனால் அந்த உண்மை அந்த சித்ராவுக்கு தெரிந்திருக்கிறது. அவள் அதை பட்டை தீட்டி ஜொலிக்க வைத்திருக்கிறாள். அதை இப்போது விரும்பினால் கிடைத்து விடுமா? விரும்புவதற்கு என்ன யோகியதை எனக்கு இருக்கிறது? வைரக்கல்லை பித்தளை மகுடத்தில் பதித்தால் பித்தளைக்கு வேண்டுமானால் மதிப்பாக இருக்கலாம். ஆனால் வைரத்திற்கு வைரம் இருக்க வேண்டிய நவரத்தினங்களுக்கு நடுவில் தானே தவிர நரகலில் அல்ல. பவித்ரா அந்த பழத்தட்டை எடுத்து உள்ளே வைத்தாள். அப்பாவும் அம்மாவும் வர 7 மணி ஆயிற்று. என்னாச்சு? உன் மருமகனுக்கு எந்த பொண்ணு பொருத்தமா இருக்கா? அம்மா அவளை முறைத்து பார்த்தாள். அவனுக்கு என்னடி, 1000 பொண்ணு அவனுக்கு கிடைப்பா. இந்த பொண்கள் என்னானா? ஜாதகம் சரியா பொருந்தல. உள்ள ஒரு பொண்ணு ஜாதகம் வந்திருக்கு. அது பொருத்தமா இருக்கான்னு பாருங்கோ. யாராவது வந்தாளான்னா? ஆ, வந்தா. உன் மருமானோட முதலாளியும் அவர் சம்சாரமும். அடடா, எதுக்கு வந்தாளாம்? அவ்வளோ பெரிய மனுஷா நம்ம ஆத்துக்கு வந்திருந்தாளா? என்ன சொன்னா? உன் மருமானை அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம். வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கவா அவனை இன்னும் கேட்டுண்டு போக வந்தாளாம். அப்பாவும் அம்மாவும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்னடி சொல்ற? நடந்ததை சொல்ற. வெள்ளிக்கிழமை அந்த மனுஷன் மறுபடியும் வராராம். அம்மா உள்ளே போய் பழத்தட்டை பார்த்துவிட்டு பிரமித்தாள். இனிமே ஜாதகம் பார்க்க வேண்டாம், நீங்க கூடவே ஜாதியம் பார்க்க வேண்டாம்னு உங்க மருமான் சொல்லாம சொல்றான். அம்மாமியின் முகம் மாறியது. புருஷனை கவலையோடு பார்த்தாள். அவர் முகத்தில் யோசனை படர்ந்தது. இரவு மெதுவாக அவரிடம் கேட்டாள். முதலாளி பொண்ணை ஒருவேளை லவ் பண்றானோ? ஐயோ, அப்படிப்பட்டவன் இல்லை. வெள்ளிக்கிழமை அந்த மனுஷன் வந்தா என்ன பதில் சொல்ல போறேள்? ஒத்துன்று வேளா? அவர் வந்து பேசட்டும். அவர் திரும்பி படுத்தார். வெள்ளிக்கிழமை அவர்கள் மீண்டும் வந்தார்கள். சம்பிரதாய பேச்சுக்கு பிறகு சித்ராவை பற்றி அனைத்து விவரத்தையும் அவர் சொல்ல, அவள் ஏற்கனவே திருமணமானவள் என்ற விவரம் கேட்டு மாமாவும் மாமியும் பலத்த அதிர்ச்சியடைந்தார்கள். சித்ராவின் வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதுதான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இதற்கு சம்மதித்தால் அவரை உலகம் என்ன சொல்லும்? பணம் செய்த வேலையில் அவரும் மயங்கிவிட்டார், சகோதரியின் மகனை விற்றுவிட்டார் என்று சொல்லிவிடுமோ?
சார், நீங்க நிதானமா யோசிங்க. இப்பவே உங்க பதில சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க சம்மதம் தான் முக்கியம்னு ஐயப்பன் நினைக்கிறார். நீங்க அவனை வளர்த்தவர். அவனுக்கு எல்லாமே நீங்க தான்னும் தெரியும். நாங்க அவனோட முதலாளியாச்சேன்னு நீங்க பயப்பட வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு இதுல சம்மதம் இல்லாட்டா, ஐயப்பனோட வேலை போயிடுமோன்னெல்லாம் நீங்க அனாவசியமா பயப்பட வேண்டாம். உங்க ஆச்சாரம், அனுஷ்டானம் எல்லாம் எனக்கு தெரியும். அதுல இருந்து விடுபட்டு வெளியில வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால உங்க முடிவு எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிற மனப்பக்குவத்தோட தான் நாங்க இங்க சம்பந்தம் பேச வந்தோம். அதனால யோசிச்சு உங்க மனசு சொல்ற உண்மையான பதிலை எங்களுக்கு சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். அவர் கை கூப்பி விடை பெற்றார். மாமா வெகு நேரம் யோசித்தவாறு இருந்தார். எனக்கு என்னமோ இது சரிப்படும்னு தோணல. அம்மாமி விடி விளக்கை போட்டுவிட்டு அவர் அருகில் அமர்ந்தபடி சொன்னாள். என்ன செய்யலாங்கிற? நம்ம குழந்தை நன்னா இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்துங்கிற விவாகரத்துன்றா. நம்ம ஆற்றுல நடக்கிற முதல் கல்யாணம் இது. நாம் நடக்க போகிற கல்யாணம் குருவுக்கு பண்ணி வைக்கலை. பவித்ராவுக்கு இன்னமும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது முதலா நம்ம ஆத்துல நடக்கிற கல்யாணத்துல இப்படியெல்லாம் வில்லங்கம் இருக்கணுமான்னு தோன்றது. பணக்கார இடம்னா உடனே கண்ணை மூடிண்டு பெண் எடுத்தோம்னு 4 பேர் சொல்லிடக்கூடாதே. வேணாம்னு எப்படி சொல்றது? அந்த மனுஷனை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியறார். அதுவும் இல்லாம அந்த பெண் இல்லாட்டா இன்னைக்கு ஐயோ இவ்வளவு உயர்ந்திருப்பானாங்கிறது சந்தேகம். எல்லாம் சரிதான். அவ நல்லவாங்கிறதாலேயோ அந்த பொண்ணு தங்கமான பொண்ணுங்கிறதாலேயோ எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஐயாவுக்கு இப்படி ஒரு படிப்பையும் அந்தஸ்தையும் கொடுத்ததும் அவதான். ஆனால் மாப்பிள்ளை ஆக்கிக்கணும்னு நினச்சி எந்த உபகாரமும் செய்துடலையே. நீ எப்படி சொல்கிற? ஆனால் ஐயோ என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. அவன்தான் உங்கள் முடிவுக்கு விட்டுட்டானே. இதில் இருந்தே தெரியலையா அவன் மனசில் எந்த ஆசையும் இல்லைன்னு? நீங்கள் வேணாம்னுட்டா அவன் மறுக்க போகிறதில்ல. குழந்தை தானே அவன். நாம் எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பான். அந்த பொண்ணுக்கு என்ன 1000 பேர் கிடைப்பா. அவன் நன்னா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஐயாவுக்கு வேற பொண்ணு பார்ப்போம். என் முடிவுக்கு அவன் விட்டது அவன் எனக்கு கொடுக்குற மரியாதைடி. ஒருவேளை அவனுக்கு அந்த பொண்ணை பண்ணிக்கணுங்கிற ஆசை இருந்து அதை நமக்காக அடைக்கின்றானா அது நாம அவனுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? மாமாங்கிற ஸ்தானத்தை உபயோகப்படுத்தி அவன் மனசை கஷ்டப்படுத்தலாமா? உங்க தங்கை உசுரோட இருந்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு நினைக்கிறேளா? என்ன குழப்பாதே. ஏன்? இதுல குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம நிலைமையை பக்குவமா ஐயோவிட்ட சொல்லிடுங்கோ. மாமாவுக்கு இஷ்டம் இல்லைன்னு அவனே சொல்லிடுவான். அவர் எந்த பதிலும் சொல்லாது கண்களை மூடிக்கொண்டார். குழப்பத்திலேயே 1 வாரம் ஓடியது. இன்டர்காம் அடிக்க ஐயோ எடுத்தான். 1 நிமிஷம் வரீங்களா ஐயோ? சித்ரா கேட்க இதோ வரேன் என்றான். ரிசீவரை வைத்துவிட்டு அவள் அறைக்கு சென்றான். எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்க மாமா கிட்ட இருந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல, மாமாவை நானும் பார்க்கல. இதுக்குத்தான் வந்திருக்கானோன்னு அவர் நினைச்சுட போறாருங்கிற தயக்கம். விளையாட்டு போல 2 வாரம் ஆயிடுச்சு. அப்பா கேட்டுக்கிட்டே இருக்கார். என்னம்மா அவங்க மாமாவுக்கு இதுல இஷ்டம் இல்லையான்னு. பாட்டி வேற தான் கண் மூடுறதுக்குள்ள என்னை நல்லபடி பார்க்கணும்னு அப்பா கிட்ட நச்சரிக்கிறாங்க. அப்பா தான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க சொன்னார். ஒருவேளை உங்க மாமா வேணாம்னு சொல்லி அதை நீங்க சொல்ல தயங்குறீங்களோன்னு அவருக்கு சந்தேகம். அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஏன் உங்க மாமா மௌனமா இருக்கார்? ஒரு பதிலும் சொல்லாம? ஒருவேளை அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணினப்புறம் ஏன் கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு இருக்காரோ என்னவோ? அதை சொல்லிடலாமே. ஆனா எனக்கு வேற ஒரு சந்தேகம். என்ன? அவர் பொண்ணுக்கே உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம் இல்ல? அப்படியெல்லாம் அதை எப்படி சொல்ல முடியும் ஐயப்பன்? சரி, நான் ஒன்று கேட்டா ஒழிக்காம பதில் சொல்வீங்களா? என்ன? ஒருவேளை அவர் பெண்ணைத்தான் நீங்க கட்டிக்கணும்னு அவர் சொன்னா? மாமா அப்படிப்பட்டவர் இல்லை. என்னை வற்புறுத்துற டைப் இல்லை. முதலாவதா அந்த பெண்ணுக்கு என் மேல விருப்பமும் கிடையாது. ஏற்கனவே என்னை நிராகரிச்சவதான் அவ. அது அப்போ உங்களுக்கு படிப்பில்லை, வேலை இல்லை, நிராகரிச்சதுனால அவளை கெட்டவன்னு சொல்லிட முடியாதே. இப்ப உங்களை விரும்பலாம் இல்லையா? எங்க அப்பா உங்க வீட்டுக்கு போய் பேசினப்புறம் அந்த விருப்பம் அதிகமாகி இருக்கலாம் இல்லையா? கிட்டக்க இருக்கிறவரை எந்த பொருளோட அருமையும் தெரியாது ஐயப்பன். அதே பொருளை வேற ஒருத்தர் தொடும்போதுதான் அதோட அருமை தெரியும். அது தன்னோடதுங்கிற உரிமையை நிலைநாட்டிக்கிற வெறி வரும். அதுல எந்த தப்பும் இல்லை. ஒருவேளை அந்த பெண் இப்போ உங்களை விரும்பினா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நியாயம்.
உங்க மாமாக்கு நீங்க காட்டுற நன்றின்னு நீங்க நினைப்பீங்களா இல்லையா? ரொம்ப இக்கட்டான கேள்வி. ஒரு பக்கம் நான் மதிக்கிற எங்க மாமா, இன்னொரு பக்கம் நீங்க நான் என்ன முடிவெடுக்கணும்னு நீங்களே சொல்லிடுங்க. எனக்குன்னு எந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது. மாமா கிட்ட போய் பேசுங்க ஐயப்பன். அவர் சொன்னா அவர் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க தயார்னு சொல்லுங்க. என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு தரம் ஏமாந்துட்டதால எல்லா ஆண்களும் அப்படித்தான்னு நான் நினைக்க மாட்டேன். உங்கள மாதிரி நல்லவங்களும் இந்த உலகத்துல இருப்பாங்க. நான் போறேன். இன்னிக்கே போய் மாமா கிட்ட பேசுறேன். அவர் மனசு எப்படியோ அப்படியே நடக்கட்டும். எது நடந்தாலும் அது தெய்வத்தின் முடிவா நினைப்போம். வாடா ஐயோ! மாமி அவனை முகம் மலர வரவேற்றாலும் அதையும் மீறி ஏதோ ஒரு குறுகுறுப்பு அவள் முகத்தில் தெரிந்தது. மாமா எங்க? பாத்ரூம் போயிருக்காரு. இதோ வந்துடுவாரு. காஃபி கொண்டு வர்றேன். உட்காரு. சப்பாத்தி பண்ணின்னு இருக்கேன். சாப்பிட்டுட்டு போகலாம். ஐயோ வா வா, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். உங்க முதலாளி என்னை பத்தி தப்பா நினைச்சுண்டாரா? இங்க 1000 குழப்பம். அது விஷயமாத்தான் நீ வந்தியா? அது விஷயமா இல்ல மாமா. ஆனா என் கல்யாண விஷயமாத்தான் வந்தேன். நீங்க பதில் சொல்லலைன்னதும் அந்த பொண்ணு சித்ராவுக்கு உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. அவ அதுக்காக வருத்தப்படல. நான் வந்தது வேற விஷயமா. அவர் அவனையே திகைப்போடு பார்த்தார். அடுக்களையில் இருந்து பவித்ரா கதவோரம் வந்து நின்றாள். பவித்ரா கிட்ட கேளுங்கோ மாமா. அப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் இல்ல. ஆனா இப்போ அவளுக்கு பொருத்தமா இருப்பேன்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தா, அவ சரின்னா நான் உங்க மாப்பிள்ளையா இருக்க தயார். அப்படி அவளுக்கு பிடிக்கலைன்னா நீங்க பார்த்து வைக்கிற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மாமியின் முகம் குப்பென்று மலர்ந்தது. மாமா திகைத்தார். கடவுளே, என் மேல் எத்தனை நம்பிக்கையும் மரியாதையும் இருந்தால் தனக்கு கிடைக்க இருக்கும் உயர்ந்த வாழ்க்கையை கூட உதற தயாராக இருப்பான். சரிதா, போடா, நீயும் ஆச்சு, உன் சம்மதமும் ஆச்சு என்று தன்னை ஒதுக்கிவிட்டு அந்த பணக்கார பெண்ணை மணக்க எவ்வளவு நாழியாகும் இவனுக்கு? பெற்ற பிள்ளை குருமூர்த்தியே ஒரு நிமிடத்தில் பெற்றவர்களை உதறிவிட்டு மதம் மாறிவிட்டான் எனும்போது இவனுக்கு எவ்வளவு நேரமாக போகிறது உதறி செல்ல? அந்த பெண் தானாகட்டும் எவ்வளவு பெருந்தன்மையாக இவனை அனுப்பி வைத்திருக்கிறாள். அன்புக்கும் மரியாதைக்கும் மனப்பக்குவத்திற்கும் ஜாதி ஏது மதம் ஏது? பெற்ற பிள்ளை மதம் மாறி இருக்கும்போது இவன் வேறு ஜாதி பெண்ணை, அதுவும் மிக நல்ல குடும்பத்து பெண்ணை மணப்பது என்ன தவறு? இவன் சொல்கிறான் என்ற பவித்ராவின் விருப்பத்தை கேட்டால் நான் சுயநலவாதி என்பது வெட்ட வெளிச்சமாகி விடாதா? கூடாது. இவன் அப்போது பொருத்தமில்லாமல் இருப்பதாக பவித்ரா நினைத்திருக்கலாம். ஆனால் இப்போது அவள் இவனுக்கு பொருத்தமற்றவள். இதுதான் உண்மை. நான் இப்போது தகப்பன் மட்டுமல்ல, ஒரு நீதிபதியும் கூட. என் துலாக்கோல் துல்லியமாய் இருக்க வேண்டும். அவர் யோசிக்க யோசிக்க அம்மாமையின் முகம் வெளிறியது. பழம் நழுவி இருக்கும்போது எங்கே பாலை கொட்டி கவிழ்த்து விட போகிறாரோ என்ற பதற்றத்தோடு அவரை பார்த்தாள். ஒரு நிமிஷம், இப்படி வாங்கோ. அவரை இழுத்து கொண்டு உள்ளே போனாள். ஏன் இவ்வளவு யோசனை? அவன் சொல்லிட்டான்னு உடனே சரின்னு சொல்லிட முடியுமா? அது சுயநலம் இல்லையா? நான் இப்போ யாருக்கும் உறவில்லை. ஒரு நீதிபதியா இருந்து முடிவெடுக்கத்தான் நான் விரும்புகிறேன். நான் நீதிபதி எல்லாம் இல்லை, ஒரு அம்மா. தாய் பாசம் மட்டும்தான் இப்போ எனக்குள்ள இருக்கு. என் பொண்ணுக்கு கிடைக்கிற நல்ல வழியை ஏதாவது சொல்லி அடிச்சுடாதீங்கோ. கையெடுத்து கூப்பி கண் கலங்கினாள். கொஞ்சம் நஞ்சம் இல்லடி, உன் பொண்ணு அவனை படுத்தின பாடு. அத்தனையும் மறந்து அவன் இப்படி கேட்கறான்னா அது எங்க வம்சத்து பெருந்தன்மை. எங்களுக்கு புத்தி கம்மியா இருக்கலாம், ஆனா மனுஷத்தன்மை நிறைய உண்டு. உங்க வம்சத்தை நான் அப்போ பழிச்சது தப்புதான். அதை குத்தி காட்டுற நேரமா இது? பவித்ரா அவர்கள் இருவரையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். பவித்ரா கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு தான் அவன் என்கிட்ட கேட்டிருக்கான். அவகிட்டையே கேட்போம். பழசையெல்லாம் நினைச்சு பார்த்து மனசாட்சியோட அவளே சொல்லட்டும். அதுக்கு முன்னால நடந்த தப்புக்கெல்லாம் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும். போடி பவித்ரா, அவன் நம்மாத்து குழந்தை. மன்னிப்பு கேட்டா ஒன்றும் குறைஞ்சுடாது. இது உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு. தெய்வம் உங்க 2 பேருக்கு முடிச்சு போட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லாட்டி அந்த பிள்ளை இப்படி வந்து கேட்பானா? அவனை விட உனக்கு நல்ல மனுஷன் கிடைப்பானா? போய் மன்னிப்பு கேளு. அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லு. அம்மா அவளை தரவென்று கூடத்துக்கு இழுத்து வந்தாள். பவித்ரா அவனை நேருக்கு நேர் பார்த்தாள். உதட்டை சுழித்து சிரித்தாள். அப்ப மட்டும் இல்ல ஐயோ, இப்பவும் எனக்கு உன்னை பிடிக்கல. எப்பவுமே பிடிக்காது. எனக்கு கல்யாணம் ஆகாட்டாலும் பரவாயில்ல, உன்னை பண்ணிக்க மாட்டேன். ஈஸ்வரா,
அம்மாமி முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். ஐயோ சிலையாய் நிற்க பவித்ரா உள்ளே வந்தாள். அப்பா அவளையே வெறித்து பார்த்தாள். நான் வரேன் அம்மாமி. ஐயோ வெளியேறினான். போங்கப்பா, போய் அந்த சித்ராவை அவனுக்கு பேசி நிச்சயம் பண்ணுங்கோ. ஐயுவுக்கு பொருத்தமானவன் அவதான், நான் இல்ல. அவர் கண்களில் வியப்பு படர்ந்தது. நானும் உங்க வம்சம்தான்ப்பா. நான் மனுஷியாகி கொஞ்ச நாளாச்சு. ஐயுவுக்கு நான் பண்ண கெடுதலுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிட்டேன். இன்னொருத்தர் நன்மைக்காக பொய் சொல்றது தப்பில்ல. நான் இப்ப சொன்ன பொய் அவனுக்கு உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்கும். இந்த பொய் என் பாவத்தை கரைச்சுடும்னு நான் நம்புறேன். பவித்ரா முழங்காலில் தலை புதைத்து உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். அப்பா நெகிழ்ந்து போனார். அவள் தலையை பரிவோடு தடவி கொடுத்தார். பெண்ணுக்கு நல்ல வரன் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அவருக்குள் ஊற்றெடுத்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.